ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. எனவே இனி உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகின்றாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்றிட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகின்றான். அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பவில்லை. நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் நிறைவு செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரிய வழியில் செலுத்தியதற்காக நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவே இவ்வழி உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. கதிரவனின் வெப்பம் அதை விரட்டி குளுமை வீசி இனிமை சேர்க்கும் மாலை, வெள்ளி நிலவு இருண்ட வானில் எட்டி கொஞ்சம் பார்க்கும் இனிய வேளையிலே நம்மையெல்லாம் ஒன்று கூட செய்த வல்லோனுக்கு நன்றி தெரிவித்து வரவேற்புரை வழங்க ஜமாத்தே இஸ்லாமியின் சென்னை மன்னடத்தினுடைய பொறுப்பாளர் ஜனாப் நசீர் அத்தாவுல்லா சாஹிப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அளவிலா கருணையும் இணையிலா கிருமையுடைய நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவனின் பெயரை கொண்டு இந்த இனிய மாலையில் வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஈத் பெருநாளுடைய இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உங்களுடன் சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜமாத் இஸ்லாமியின் சென்னை மாநிலத்தின் மாவட்டத்தின் சார்பாக நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் எழுத்தாளர் தமிழ் இந்தியன் அவர்களுக்கும் மற்றும் ஜமாத் இஸ்லாமியினுடைய மாநில செயலாளர் அமைப்பு செயலாளர் கே ஜலாலுதீன் சாஹிப் அவர்களுக்கும் இங்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் வருக வருக என்று ஜமாத் இஸ்லாமி சார்பாக வரவேற்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நம் அனைவரும் உண்டாகட்டுமாக. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, சுமார் ஒரு மாத காலம் ஒரு பயிற்சி காலமாக ரமலான் நம்மிடம் வந்தது. வெறும் பட்டினியும் தாகித்து இருப்பது நன்கு நோக்கம் அல்ல. ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும், ஒரு பயிற்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த மாதத்தில் இறைவன் நமக்கு நோன்பு வைக்க சொல்கின்றான். பெருமானார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் நோன்பின் நோக்கம் அல்ல, நோன்பின் நோக்கத்தை அடைய வேண்டிய வழிமுறையாக இருக்கின்றது. அப்படி என்றால் நோன்பின் நோக்கம் என்ன? குர்ஆன் மிக தெளிவாக சொல்கின்றது, இறைவனுடைய அச்சத்தை நீங்கள் பெற வேண்டும். இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நன்மைகள் மலர வேண்டும், தீமைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக பயிற்சி என்ற ஒரு மாத பயிற்சி ரமலான் நமக்கு கொடுக்கின்றது. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, ஜனவரி முதல் டிசம்பர் வரை 12 மாதங்கள் இருப்பது போல, நாளை புத்தாண்டு தொடங்குவது போல இஸ்லாத்திலும் 12 மாதங்கள் தான். அதில் 9வது மாதம் ரமலான் மாதம் என்று சொல்லுகின்றோம். கடைசி மாதம் ஹஜ்ஜு மாதம், முதல் மாதம் முஹர்ரம் மாதம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆக இந்த 9ஆம் மாதத்தில் இறைவன் சொல்லுகின்றான், நாம் திருக்குரானை இறக்கி அருளினோம், ஆகவேதான் அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லுகின்றான். ஆக நோன்பு என்பது வெறும் காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல, மாறாக மூலமாக சில பயிற்சிகளை இறைவன் கொடுக்க விரும்புகின்றான். இன்று உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களும் பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. காரணம் என்னவென்றால், பயிற்சி மூலம்தான் மக்கள் பக்குவம் பெறுவார்கள், தெளிவு பெறுவார்கள். ஆக இன்ற நோன்பு எத்தகைய பயிற்சி நமக்கு கொடுக்கின்றது?
அதற்கு முதன்மையான பயிற்சி நாம் பெறுவது ஒரு 5-6 வயது சிறுவன் சிறுமி முதல் 70-80 ஆண்டு வரை இருக்கின்ற மனிதர்கள் வரை உண்ணாமலும் பருகாமலும் ஏன் இருக்கின்றார்கள்? தனிமையிலும் அவர்கள் ஏன் உண்ணாமலும் பருகாமலும் இருக்கின்றார்கள்? அதற்கு ஒரே காரணம், இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். படைத்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். எல்லா மக்களிடம் நான் தப்பிக்க முடியும், ஆனால் படைத்த இறைவனுடைய கண்களால் நான் தப்பிக்க முடியாது என்ற அந்த பயிற்சி நோன்பு மூலமாக இறைவன் கொடுக்கின்றான். ஏனென்றால் அது காலத்தின் தேவை. மனிதர்களுடைய பலவீனங்கள் நீக்கப்பட வேண்டுமா? அவர்கள் நல்ல மக்களாக வாழ வேண்டுமா? அதற்கு மிக அடிப்படையான தேவை தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கும் எல்லா விதமான தவறான செயல்கள் விலகி இருப்பதற்கும் மிக முக்கியமாக தேவைப்படுவது, என்னை படைத்த இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நான் தவறு செய்யக்கூடாது, பிறருக்கு நான் அநீதி செய்யக்கூடாது, என்னுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் நோன்பு இருக்கின்றது, தவறுகளை நான் பார்க்கக்கூடாது, தவற்றை கேட்கக்கூடாது. இந்த ஒரு பெரிய சிந்தனையை திருக்குரான் நோன்பின் மூலமாக இறைவன் நமக்கு இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகின்றான். நபிகள் நாயகம் அவர் சொன்னார்கள், எவன் ஒருவன் இந்த பயிற்சி காலத்திலும் பொய் சொல்லவில்லையோ, பொய்யோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றான், பொய் வழி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் தாகித்திருந்தால் என்ன, பசித்திருந்தால் என்ன, இறைவனுக்கு அத்தகைய பசியும் தாகும் தேவையில்லை என்று நபிக்கு பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக ஒரு ஒழுக்க உயர்வை திருக்குரான் நோன்பின் மூலமாக கொடுக்க விரும்புகின்றது. சொன்னார்கள், நீங்கள் வீணான சச்சரவில் ஈடுபட வேண்டாம், நீங்கள் மக்களிடம் பேரம் பேசிக்கொண்டும் இருக்க வேண்டாம். யாராவது உங்கள் மீது அப்படி பேசினார்கள் என்றால் சொல்லிவிடுங்கள், நான் நோன்பாளியாக இருக்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நோன்பு ஒரு பயிற்சி பாசறை. 30 நாட்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இறைவன் திறக்கின்றான். உலக மக்கள் அனைவரையும் அழைக்கின்றான், வாருங்கள், இந்த பயிற்சி மூலமாக உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய ஒழுக்கத்தை உயர்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய இறைவனுடைய தொடர்பை வலுவாக்கி கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை முடித்த பிறகு அந்த மகிழ்ச்சியான பெருநாள் தருணத்திலே நம்மை சார்ந்த மக்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டார், நம்முடைய நெருக்கமான சகோதர சமுதாயத்தின் சொந்தங்களுடன் பெருநாள் இந்த நாளை கழிப்பதிலே நாம் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான். நம்முடைய பெருநாள் முடியவில்லை, இன்றும் அது தொடர்கின்றது என்றுதான் அர்த்தம். உங்களை சந்திப்பதில், உங்களுடன் உரையாடுவதில், நம்முடைய உறவுகளை வலுவாக்குவதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக அந்த ரீதியிலே மிக சிறந்த ஒரு ஏற்பாடுகளை ஜமாத் இஸ்லாமி ஒவ்வொரு வருடமும் இந்த பெருநாள் சந்திப்பின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. இரண்டாவதாக சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பிக்கப்பட்டது என்றால், அவர் அந்த வசனத்தை சுட்டி காட்டினார்கள். உலகத்திற்கு நேரடி காட்ட வந்த வேதம் இந்த மாதத்தில் தான் அதோட முதல் வசனம் இறங்கியது. ஆகவேதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவை நாம் சொல்கின்றோம், கண்ணியமான இரவு. என்ன அந்த கண்ணியமான இரவு? இறைவன் மனித சமூகத்துக்கு தேவையான வழிகாட்டலை கொடுக்கின்றான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு வேதம் தான் அல் குரானாக இருக்கின்றது, திருக்குரானாக இருக்கின்றது. திருக்குரானை பற்றி குரான் சொல்லுகின்ற மிக முக்கியமான வார்த்தை ஹுதல் நாஸ். அது மனித சமூகத்துக்கு வழிகாட்ட வந்த வேதம். ஒரு குறிப்பிட்ட சாராருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு வேதம் அல்ல. ஆக இது மனித சமூகத்துக்கு வந்த வேதம். ஆகவேதான் 23 ஆண்டுகள் நபிகள் பெருமானார் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக குரான் இறங்குகிறது. வாழ்க்கைக்கு தேவையான பிரச்சனைகளுக்கு தீர்வாக வழிகாட்டலாக குரான் இறங்குகிறது. ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், திருக்குரான் ஓ மனிதர்களே என்று அழைக்கின்றது, மனித சமூகத்தை அழைக்கின்றது. திருக்குரான் நீங்கள் எல்லாம் ஆதம் அவ்வாவுடைய ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்லுகின்றது. நாம் ஒரு குடும்பம், ஒரு பரந்த விரிந்த ஒரு குடும்பம் என்று திருக்குரான் சொல்லுகின்றது. திருக்குரான் நாம் ஆதத்தின் பிள்ளைகள் மட்டுமல்ல, நாம் ஒருவருக்கொருவர் உறவாட வேண்டும், உரையாட வேண்டும், சொந்தம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு பரந்த விரிந்த ஒரு தொடர்பை, ஒரு உறவை திருக்குரான் கொடுக்கின்றது. ஆகவேதான் ரமலான் மாதத்துடைய இரவுகளிலே நாம் குரானை ஓதுகின்றோம், கேட்கின்றோம். மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அந்த செய்தி. அந்த செய்தி என்ன?
குறிப்பாக 2 செய்திகள் குர்ஆனுடன் இருக்கின்றன. ஒன்று மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு, இரண்டாவது மனிதனுக்கும் பிற மனிதருக்கும் உள்ள தொடர்பு. இவை இரண்டும் நீங்கள் குர்ஆனிலே பார்க்கலாம். என்னை படைத்த இறைவனுடன் நான் எப்படி இருக்க வேண்டும்? அவன் யார்? அவனுடைய வல்லமைகள் என்ன? அவன் என்னிடம் என்ன எதிர்பார்க்கின்றான்? ஒரு தெளிவான வழிகாட்டல். எனக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு. அவனை நான் எப்படி வணங்க வேண்டும்? அவனிடம் என்ன எதிர்பார்க்கின்றான்? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்திருக்கின்றேன்? தெளிவான செய்தி. அத்துடன் அது நின்று விடவில்லை சகோதரர்களே. மனிதன் என்று சொன்னாலே பிறந்தவுடன் அவனுக்கு ஒரு உறவு ஏற்படுகின்றது. திருக்குர்ஆன் அதை 2வது கட்டத்தில் சொல்கின்றது. இறைவனுக்கு பிறகு நீ நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிற உறவு இருக்கிறது என்றால் அது உடைய பெற்றோர்கள். பெற்றோர்களை நல்லபடியாக நடந்து கொள். எனக்கு நன்றி செலுத்தி உடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து. திருக்குர்ஆன் சொல்ற உறவுகளை மேம்படுத்தி வாட, உறவுகளை துண்டிக்காதே. அண்டை வீட்டாரை நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் நல்ல முறை இருக்கட்டும். வாழ்க்கையில் நீதி இருக்கட்டும், அநீதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். இப்படி பொருளாதார ரீதியில், சமூக ரீதியில், குடும்பத்தில், அரசியல் ரீதியாக எல்லா விதத்திலும் வழிகாட்டுகின்ற ஒரு வேதமாக திருக்குர்ஆன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பு சகோதரர்களே. ஆகவேதான் இறைவன் எடுத்து சொல்லுகின்றான், மக்களே உங்களுக்கு ஒரு வேதம் அருளியிருக்கின்றேன், அது உங்களை பற்றி தான் பேசுகின்றது. 21வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம் இது. மனிதர்களை பேசுகின்ற ஒரு வேதம் தான் அல் குர்ஆன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நன்றி செலுத்துவதற்காக ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோக்கின்றோம் அன்பு சகோதரர்களே. அது நோன்பின் நோக்கங்களிலே இது ஒன்றாக இருக்கின்றது. ஒரு 3வது செய்தியை சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த பெருநாளை நாம் ஈகை திருநாள் என்று சொல்லுகின்றோம். இயலாத மக்கள் ஒன்றுமில்லாத மக்களை நாம் கவனிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், கொடுத்து வாழ வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம் இந்த மாதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் யாரெல்லாம் பணம் படைத்தவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அது ஏழைகளுடைய பங்கு. ஒருவரிடம் 1 லட்சம் ரூபாய் ஒரு வருடம் இருக்கிறது என்றால் 2500 ரூபாய் அவரது அல்ல, அது ஏழையுடைய பங்கு. அது எடுத்து அவர்கள் கொடுத்து விடுங்கள். அது பிச்சை அல்ல, அது அவர்களுடைய உரிமை என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ஆக நாம் ஹேவ் நாட்ஸ், இயலாத மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகள், வறியவர்கள், சொந்தக்காரர்களிலும் மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. நீங்கள் கொடுங்கள், இறைவன் கொடுப்பான். நீங்கள் கொடுப்பதில் அது குறைவதில்லை, அது உயரும் என்று குர்ஆன் அது உத்தரவாதம் கொடுக்கின்றது. ஆக ஈகை திருநாளிலே இதை நாம் செய்கின்றோம். முழு ரம்லான் மாதத்திலும் மிக அதிகமாக நம்முடைய உறவினர்களில், நம்முடைய நண்பர்களில் இயலாத மக்களுக்கும், வறியவர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஏன் கைதிகளுக்கும் நாம் கொடுக்கின்றோம். சென்ற 4 நாட்களுக்கு முன் புழல் ஜெயிலுக்கு நாம் சென்று அங்கிருக்கிற மக்களுக்கு உடையை கொடுத்து வந்தோம். எல்லோரும் தேவையுடையவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நாம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பரந்த விரிந்த ஒரு செய்தியை இந்த ஈகை திருநாள் நமக்கு கொடுக்கின்றது. அதுக்கு மேலாக நம்முடைய சொந்தங்களுடன் இதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை ஜமாத் இஸ்லாமியின் சென்னை மாநில சார்பாக வருக வருக என வரவேற்று நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. செய்தவர்களே, இஸ்லாத்தினுடைய இறை கொள்கை, இறை தூதர், இறை வேதம், இஸ்லாம் கூறும் உலகளாவிய சமூகம் என்ன என்பதையெல்லாம் ஒரு பறவை பார்வையாக குறுகிய காலத்தில் நம்முள் எடுத்து வைத்தார்கள். உரையாடல்கள் தான் உறவை பலப்படுத்தும், ஒன்றுபடுத்தும். ஒன்றுபடாத உறவு சமூகத்தில் விரிசலை ஏற்படுத்தும். ஒற்றுமையான சமூக நல்லிணக்கம் உள்ள சகோதரத்துவம் மேலோங்கிட இது போன்ற நிகழ்வுகள் நம்மை எல்லாம் ஒருங்கிணைக்கும். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் இறைவன் நாடினாள். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் தமிழ் இயலன். அவரை பற்றி சொல்வதென்றால் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த குறுகிய நேரமா இருக்கனால சுருக்கமா அவரை பற்றி சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எப்படி இவ்வளவு பொறுப்புகள் வகிக்க முடியும்? பொறுப்புகள் வகிப்பது பெரிதல்ல, பொறுப்புகள் தாங்கி நிற்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்துவது என்பது இன்னும் அரிது.
அவர் இளைஞர் என்றுதான் நாம் கூற வேண்டும். அவரால் தான் அப்படி பண்ண முடியும். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல வாரிய உறுப்பினர். கொஞ்சம் தான் சொல்றேன். நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர், அண்ணா பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை பேராசிரியர், பாவேந்தர் பாசறையினுடைய தலைவர், கவிஞர்களை ஒன்றிணைக்கும் கவிதை உறவு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர், உலக திருக்குறள் இணைய கல்விக் கழகத்தின் இணை இயக்குனர். அவர் எழுதிய நூல்கள், அதுவும் கொஞ்சம் தான் சொல்றேன். செறிவு, பயணத்திரை, தேடித் திரிகையில், நண்பா உனக்கு ஒரு வெண்டா, கனவு நதியில் கிடைத்தவை என்று பல நூல்கள். பன்னூல் ஆசிரியர். கவியரங்கங்கள், பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகளில் அலங்கரிக்கக்கூடியவர். முன்னாள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய செயற்பொறியாளர் பேராசிரியர் தமிழ் இயலன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். நண்பர்களே, எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் எனது அன்பான ரம்லான் திருநாள் வாழ்த்துக்கள். யாரை படிக்க வைக்கலாம் இந்த நல்ல நாளில் என்று திட்டமிட்டு ஒரு பேராசிரியரை படிக்க வைப்பது நல்லது என்று திட்டமிட்டிருக்கிற எனது அன்புக்குரிய நண்பர்கள், ஜமாத்தே இஸ்லாமி அமைப்பினுடைய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களையும் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அத்தாவுல்லா ஐயா அவர்கள் அவர் பேசுகிற போது அவரே இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசியிருந்தால் எனக்கு குளிரால் கை நடுங்குகிறதா அல்லது பேசப்போவதை நினைத்து கை நடுங்குகிறதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். ஐயாவே பேசியிருந்திருக்கலாம். மிகச்சிறப்பு. ஆனால் இந்த இடத்திலே நான் நிற்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அன்பிற்குரிய ஐயா சையத் இப்ராஹிம் அவர்களுக்கும் அவரை எனக்கு அறிமுகம் செய்த ஜலாலுதீன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையான கவிதைகளோடு இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற கவிதை தொகுப்பதை வெளியிட்டீங்களா? இல்லை என்றால் அதையும் நம்ம வெளியிட வேண்டும். ஐயா ஷாகில் அமீது அவர்களுக்கு நமது கைத்தட்டர்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். கைத்தட்டுகிற மரபு இருந்தால் நிறைவாக நன்றி உரை வழங்க இருக்கிற ஐயா ஜலாலுதீன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இங்கே இலக்கிய நண்பர்கள் பலரையும் பார்க்கிறேன். என்னுடைய தொலைபேசி மீறானவர்கள் விட்டு கொடுத்தல் ஐயா பேசிட்டு இருக்கும்போது அவருடைய நாற்காலியை விட்டு கொடுத்துட்டு பின்னாடி போய் உட்கார்ந்தார். எங்களது அன்பிற்குரிய தொலைபேசி மீறானவர்கள், பாலை மாணிக்கம் அவர்கள், இங்கே என்னுடைய இளவல் தம்பி மனோகரன் அவங்க துணைவியாரோடு வந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தினோடும் என்னுடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க, கண்ணம்மாள். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்ன இந்த ரம்லான் திருநாளுடைய சிறப்புனாக்கா, நான் இங்கே இந்து நண்பர்களை அல்லது கடவுள் ஏற்பாளர்களாக இருக்கலாம், எங்களை போன்று திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ நண்பர்களும் இங்கே இருக்கக்கூடும். அதற்காக ஒருங்கிணைத்திருக்கிற நண்பர்களுக்கு நமது கைத்தட்டல்களால் அந்த வாழ்த்துக்களை சொல்லி அதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள். இந்த 9வது மாதத்தினுடைய இந்த நோன்பு காலத்தில் சூரியன் உதயமாகிற நேரத்திலிருந்து சூரியன் மறைகிற நேரம் வரையில் எச்சிலை கூட்டி விழுங்காமல் கூட நோன்பு இருந்து அடைகிற பலன்கள் எது என்று பட்டியலிடுகிற போது அது மிக பெரும் செய்தியாக இருக்கிறது. நாம் தீமைகளிலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதல்ல, நமது முன்னோர்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அவர்களையும் கூட நரகத்திலிருந்து விடுவிக்கிற வாய்ப்பினை இறைவன் வழங்கியிருக்கிறான் என்ற செய்தி இந்த ரம்லான் மாதத்தினுடைய மிகச்சிறப்பு செய்தியாக பார்க்கிறோம். நமது உடல் தூய்மை மட்டுமல்ல, உள்ளத்தினுடைய தூய்மையை மையப்படுத்துவதாக இது இருக்கிறது. ரொம்ப அழகா ஐயா தொடக்க உரையில் சொன்ன மாதிரி நாம் அன்பை எப்படி தந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அன்பு என்பது ஒரு சின்ன பொருள். நீங்க எனக்கு அன்பு தந்தா நான் திருப்பி தருவேன். உங்க வீட்டில் உங்க பையனுக்கு கல்யாணம் காது குத்தின்னு அம்மா ராஜேஸ்வரி அம்மா வந்திருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க எனக்கு பத்திரிக்கை வச்சீங்கன்னா நான் நொய் நோட்டை எடுத்து பார்ப்பேன். பார்த்துட்டு நீங்க எனக்கு 1000 ரூபா வச்சிருந்தா நான் உங்களுக்கு 1001 ரூபாய் வைப்பேன். இப்படித்தான் கணக்கில் இருக்கிறது. ஆனால் ஐயா அழகா சொன்னாங்க பாருங்க, நம்முடைய வருமானத்தில் இந்த வருமானம் எங்கே இருந்து வந்தது? இந்த சமூகம் எனக்கு தந்தது.
இந்த சமூகம் தந்த அறிவை வைத்து நான் பேராசிரியராக இருக்கிறேன், எனக்கு சம்பளம் கிடைக்கிறது. இந்த சமூகம் உங்களுக்கு நாற்காலி தயாரிப்பு தொழிலை தந்திருக்கிறது, அவர்கள் வாங்குகிறார்கள், அதனால் பொருள் கிடைக்கிறது. அதில் 2.5 விழுக்காடு உன்னுடைய பங்கு அல்ல, அது ஏழைகளுக்கு தர வேண்டும். ரொம்ப அழகா ஒரு அருமையான திருக்குறள் இருக்கிறது. வருவார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறை எதிர்ப்பை நிறதுடை. நண்பர்களை கவனிங்க, திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கிறவருக்கு தர்றதுதான் ஈகை, மற்றதெல்லாம் எதிர்பார்ப்புக்குரியதுன்னு சொன்ன திருவள்ளூருக்காக நம்ம ஒரு கைத்தட்டல் தருவோமா? அதைத்தான் சொல்றாங்க. நாம யாருக்கு தருகிறோம் என்பதில் மிக சிறப்பு இருக்கிறது. நாம மனிதர்கள் மீது எப்படி அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிறதுலையும் நமக்கு ஒரு கணக்கு இருக்கிறது. அவர் நம்ம ஊருக்காரரா, நம்ம மாவட்டத்துக்காரரா, நம்ம காலேஜில் படித்தவரா, இன்னும் பெரிய சிக்கல் நம்ம ஜாதிக்காரரான்னு பார்த்து கூட நம்ம அன்பை காட்டுகிறோம். ஆனால் ஒரு உடலை கடந்து நாம் அன்பை காட்ட முடியும்னு வச்சுக்கோங்க. நாம பார்த்து கொண்டிருக்கிற மனிதன் ஆணா பெண்ணா, அல்லது இறைவனால் திருநங்கையாக படைக்கப்பட்டிருக்கிறவனா, அவன் மாற்றுத்திறனாளியா நோயாளியா என்று உடலை கடந்து அன்பு செலுத்துகிற அன்பை இறைவன் நமக்கு போதித்திருக்கிறான். நான் ஏன் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன்? நான் படித்த படிப்பையெல்லாம் ஐயா அழகா அறிமுகப்படுத்தினார். நான் கடலூர் ஓட்டியிலே படித்தேன். கடலூருடைய முதுநகர், அதோடு தொடர்புடையவர்கள் இங்கு இருக்கக்கூடும் நண்பர்கள் இருப்பாங்க. நான் பள்ளிக்கு செல்கிற போது, சென்ட் டேவிட் பள்ளியில் படித்த போது, என்னை சைக்கிளில் அழைச்சிட்டு போன நண்பனுடைய பெயர் அஜாலி. அசாலின்னு இஸ்லாமிய நண்பன் தான் என்னை நாள்தோறும் என்னை சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவான். அயூப்னு இன்னொரு நண்பன் தான் நான் பொறியியல் படிக்கிற போது எனக்கு ட்ரெயினில் இடம் பிடித்து உட்கார வைத்து அழைத்துட்டு போனான். ஹலீல் இன்னொரு நண்பனால தான் நான் பின்னாடி படிக்கிறதுக்கெல்லாம் பயன்பட்டோம். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த படிக்கட்டாக மாறி என்னை இந்த மேடையில் ஏற்றிருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கெல்லாம் கூட இந்த இடத்துல இருந்து இந்த ரமணால் வாழ்த்துக்களை சொல்லுது. கடலூர் ரொம்ப முக்கியமான ஒரு நகர். எனக்கு ஹலீலும் அயூபும் ஹஜாலியும் மாமன் மச்சான்களாகத்தான் இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் போன் அடிச்சோம்னா என்ன மச்சான் நல்லா இருக்கிறதா என்றுதான் கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த பன்மைத்துவ சமூகத்தில் நாம் பேச வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நான் நேராக இருக்கிறேன், எங்க வீட்டுக்காரனா எனக்கு எதிர் வீடு தான். மிக அழகாக இருந்த என்னை காதலித்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதனால அவங்களுக்காக நான் ஒரு கைப்பற்றல் வாழ்த்துக்கள் சொல்லுவேன். எனக்கு எதிர் வீடு தான். ஆனால் என் துணைவிக்கும் எனக்கும் உணவில் வேறுபாடு இருக்கிறது. எனக்கு லட்டு பிடிக்கிறது, அவங்களுக்கு ஜாங்கீர் பிடிக்கிறது. எனக்கு விஜய் படம் பிடிக்கிறது, அவங்களுக்கு அஜித் படம் பிடிக்கிறது. நான் இளையராஜா பாட்டை கேட்கலான்றேன், அவங்க ஏஆர் ரஹ்மான் பாட்டை கேட்கலான்றாங்க. ஆனால் இந்தியாவெங்கும் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரே மதம் ஒரே நாடு என்று ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் இதை பேச வேண்டிய நேரம். இந்த பன்மைத்துவம் எனக்கு எங்க வீட்டுக்காரமுக்கு வேறுபாடு இருக்கிறது. என் பிள்ளை என்ன கேட்கிறான், உன் தமிழ்லாம் உன்னோட வச்சுக்கப்பா, நான் இங்கிலீஷ் பேசுறேன் என்று பிஏவில் போய் லயோலாவில் இங்கிலீஷ் படிச்சுட்டு வரான். அப்போ இந்த வேறுபாடுகளோடு எனது அடையாளங்களோடு ஒன்றிருக்கிற நிலையில இருக்கிற இந்த நாட்டில் ஒரு பொது சிவில் சட்டம்னு எடுத்துட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கிறது. அந்த விடை நமக்கு உறுதியாக ஏப்ரல் 19 நாம முத்திரையிட்டு ஜூன்ல நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு கைத்தட்டல் தரலாமாங்க. நாம் எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கிறோம். எனக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் டூர் போகிற போது இன்னைக்கு பார்க்கணும், சென்னையிலேருந்து டூர் கூப்பிட்டு போனா அப்படியே எங்க போறாங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அப்படியே அங்கிருந்து நாகூர் தர்காவுக்கு வேளாங்கண்ணியில கும்பிட்டு நாம திரும்பி வந்துடுறோம். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு இறைவன் நம்முடைய வாழ்க்கையை துன்பத்திலிருந்து நீக்கினா போதும். என்னுடைய மாமியார் பொம்மி அம்மாள்னு பேரு, கண்ணம்மாளுடைய அம்மா. அவங்க இப்ப இல்லை. எங்க பையன் பண்பரசனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மேட்டூர் அணையில் ஆச்சுனாக்கா உடனடியாக ஆட்டோ வச்சுட்டு தர்காவுக்கு போயிடுவாங்க. மாலையில் வந்தவொடனே ஓதுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஓதிட்டு வந்துட்டாங்கன்னா சரியாகிடுங்கிற நம்பிக்கை. அதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அவங்களுடைய வேலைகள் என்னைக்கு பப்புக்கு ஆகவே ஆகாது, வேலை நடக்கவே நடக்காது. ரமலான் நான்கனுடைய பல்வேறு செய்திகளின் ஊடாக ஒரு வியப்புக்குரிய செய்தியை பார்க்கிறோம். நீங்க காணொலி வலையரங்குகளில் போனா இந்த ஜம்சம் நீரூற்றை பற்றி ஒரு வியப்புமிக்க செய்தி இருக்கிறது.
ஒரு பாலைவனமாக இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு குழந்தை இஸ்மாயில் என்கிற குழந்தையினுடைய அழுகையின் கால் உதைப்பிலே வந்த ஒரு நீரூற்றில் எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்ற அறிவியல் அறிந்திருக்கிற பிள்ளைகள், இளைஞர்கள் படிக்க வேண்டும். கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிற அந்த இரையாற்றலுக்காக நாம் வணக்கங்களை எப்பொழுதும் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு இன்னொரு செய்தியை கூட ஐயா அழகா சொல்லிட்டு போனாங்க. நமக்கு இஸ்லாம் மதமாக இருந்தாலும் வரலாறு படிக்கிற பிள்ளைகள் இருப்பதால் நான் சொல்லுகிறேன், ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குநராக இருப்பதால் உங்களுக்கு பைபிளும் சரி, யூதர்களுடைய மத நூலாக இருக்கிற நூலும் சரி, குர்ஆனும் சரி, ஆதாம் ஏவாளில் இருந்து தான் தொடங்குகிறது. ஐயா அழகா ஆதாம் ஏவாள் என்ற பேரை குறிப்பிட்டே சொன்னாங்க. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கருத்து முரண்களிலே எது நடந்து விடுகிறது என்றால் இந்த சிக்கலை கவனிக்க வேண்டும். ஒரு முக்கியமான சிந்தனையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டிலே மதமாற்றங்களோ இந்தியாவிலே மதமாற்றங்களோ ஏன் நிகழ்ந்தது என்பதை தெரிஞ்சுக்கணும். இது நம்ம தெரியாம நம்ம பலரிடத்திலேயும் விவாதங்களில் தோற்று போய் விடுகிறோம். எந்த மதமாற்றம் பண்ண முடியும்? எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டைனாதான் வெளியிலிருந்து எங்க தாய் மாமாவோ சித்தப்பாவோ வந்து பஞ்சாயத்து பண்ணுவார். நான் எங்க அண்ணனை சமமா மதித்து, எங்க அண்ணன் என்னை சமமா மதித்து, எங்க அப்பா சமமா வைத்திருந்தால் அங்கே வெளிநாட்டுக்காரங்களுக்கோ வெளி செய்திகளுக்கோ இடமில்லை. சொந்த நாட்டில் உழைப்பாளிகளாக இருந்த மக்களை சூத்திரர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்த தீண்டாமை இருந்த காரணத்தினால்தான் இந்த மண்ணுக்கு பிற மதங்களும் கோட்பாடுகளும் வர வேண்டிய தேவையை இவர்களே உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்ற பதிவை நாம் என்னைக்குமே மறந்துவிடக்கூடாது. ரொம்ப வேடிக்கையான ஒரு செய்தி தெரியும். உலகமெங்கும் கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஐரோப்பிய இனம் கூட இஸ்லாமிய நாடுகளில் போய் மதமாற்றம் பண்ண முடியல. ஏன்னா அங்கு வேறுபாடு இல்லை. ஏக இறைவன், சகோதரத்துவம், ஒருவருக்கு ஒரு அன்பு பொடுகிற முறைகள், 5 முறை வழிபடுகிற முறைகள், தூய்மையை பின்பற்றுகிற முறைகள், ஹஜ் யாத்திரைக்கான பணிகளை செய்கிற என்ற 5 செய்திகளோடு பயணித்துக் கொண்டிருந்தவர்களிடத்திலே வேறுபாடே இல்லை. அங்க போயிட்டு எதையும் செய்ய முடியல. ஆனால் இந்தியாவிலே தீண்டாமை இருந்த காரணத்தினால்தான் இந்த செய்திகள் எல்லாம் வந்தன என்பதை சொல்லி, எனவே இந்த மண்ணிலே ஐயா அவர்கள் 15 to 20 நிமிடங்கள் சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலான் நோன்பிலே இந்த நன்மைகள்ல பல நன்மைகள் இருக்கின்றன. நமது தூயவர்கள் இந்த தூய்மையின் காரணமாக நமக்கு இந்த தூய்மையின் போது இந்த நோன்பு இருக்கிற காலகட்டங்களிலே அவர்கள் வாய்களிலிருந்து வருகிற நறுமணம் கஸ்தூரியை போன்று இருக்கும், கஸ்தூரி நறுமணத்தை போன்று இருக்கும் சொல்றாங்க. அப்படின்னா அது ஆகு பெயராக எதை சொல்லுகிறது என்றால் அந்த சொற்கள் அனைத்தும் மிக தூயவையாக இருக்கும் என்ற பொருளை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் எப்பொழுதும் அன்பும் நன்றி உணர்வும் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அதான் அடிப்படை. இந்த ரம்லான் நண்பனுடைய அடிப்படை என்பனா அன்பு, நன்றி உணர்வு, ஈகை. அன்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம்னா தேவைப்படுகிறவர்களுக்கு அன்பை நாம் தந்து கொண்டே இருக்கலாம். ஒருத்தவங்களை பாராட்டுவதன் மூலமா, ஒருத்தர் போட்டிருக்க சட்டை நல்லா இருக்குன்னு சொன்னாலே அது அன்பு தான். நீங்க போட்டிருக்க சட்டை நல்லா இருக்கு, உங்களுடைய கையெழுத்து நல்லா இருக்கிறது, அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நன்றியை நாம எந்த அளவுக்கு விரிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. நான் என்னை சந்திக்கிற மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற தாவரங்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நன்றி சொல்லுகிறவராக நாம் வளர வேண்டும். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுகிற போது நாம் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்திற்கு வரும். ஈகை தன்மை என்பது வாழ்வினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். 2.5 விழுக்காடு 10 விழுக்காடு எடுத்து வைக்கிறவங்க இருக்கிறாங்க. உன்னால் குறைந்த அளவு 2.5 விழுக்காடு சமூகம் தருகிற அந்த சம்பளத்திலிருந்து கிடைக்கிற செய்திகளை நீங்கள் அவசியமாக இந்த சமூகத்திற்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி இருக்கிறது. நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு கலைமாமணி ஏர்வடையரையா வந்திருக்காங்களா ஐயா? ஆமா, ஏர்வடையரையா வந்தாதான் நாம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. நண்பர்களே, எல்லாம் மேடையில் ஏற்றி பார்த்து எங்களது அன்பிற்குரிய கலைமாமணி ஏர்வாடியார் எனது உரையின் நிறைவு பகுதியை கேட்கிற வகையில் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நமது கைத்தட்டல்கள் வரவேற்பினை சொல்லுவோம். இந்த தமிழோடு இஸ்லாமிய தமிழ் அறிஞர்கள் எவ்வளவு பெரும் பணிகளை செய்திருக்கிறார்கள் பார்க்கும்.
சீரா புராணத்தை எழுதிய உணரப்புலவர்களுடைய இலக்கியத்தில் இருக்கிற பல்வேறு கூறுகள் இன்றைக்கும் முனைவர் பட்ட ஆய்வுக்கு நடந்து கொண்டே இருக்கின்றன. சதாவதானி செய்குதம்பி பாவலர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்க மாற்றுத்திறனாளி பிரிவை சேர்ந்தவர். அவருக்கு பார்வை மாற்றுத்திறனாளி. நண்பர்களே, அவர் ஒரே நேரத்தில் 100 வேலைகளை செய்வார். எத்தனை வேலைகள்னா பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் எத்தனை வேலை? he is able to do or able to follow தமிழ்னா he is from I think he is able to do 100 works at the same time. 100 வேலைகளை செய்ய முடியும். 100 வேலைகளை அவர் செஞ்சார். திருக்குறள் தொடர்பான கேள்விக்கு பதில் சொல்லுவாரு, எண்களை கூட்டுவாரு, பெருக்குவாரு, வெண்பா எழுதிக்கிட்டு இருப்பாரு, மணி ஒழிப்பாங்க, அது எத்தனை தடவைன்னு சொல்லுவாரு, அவர் மேல பூ கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்க, எத்தனை தடவை வச்சாங்கன்னு சொல்லுவார். பார்வை மாற்றுத்திறனாளியாக இருந்த அவர் ஒரே நேரத்தில் 100 வேலைகளை செய்கிறவராக, ஆற்றல் மிக்கவராக இருந்திருக்கிறார். ரம்ஜான் நோன்பை மிக முறையாக பின்பற்றியவன் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அவருக்காக ஒரு வாழ்த்தினை சொல்லுவோமா? ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தன்னம்பிக்கையுடைய மிகப்பெரும் அடையாளமாக இருக்கிறார். நம்முடைய நீதிபதி மூமு இஸ்மாயில் பார்க்கிறோம், கம்பராமாயணத்தினுடைய பல மேடைகள்ல கம்பராமாயணத்தை இந்துக்களாக இருக்கிறவர்கள் அல்லது தமிழ் படித்தவர்கள் படித்ததை விட அவர் நடுவராக இருந்து பல மேடைகள்ல நடத்திருக்கிற செய்திகளை பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் இப்ப அப்துல் ரஹ்மான் அவர்கள் தமிழினுடைய மிகப்பெரும் அடையாளமாக இருக்கிற கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதின பல கவிதைகள்ல ஒரு சின்ன நகைச்சுவை கவிதையை நான் சொல்றேன். திருவள்ளுவர் பரீட்சை எழுத வந்தாராம். அவர் எழுத வந்தவர் திருக்குறள்ல தான் பரீட்சை எழுதினாராம். ஆனா என்ன ஆச்சுன்னு அப்துல் ரஹ்மான் எழுதினார். வள்ளுவரும் மாணவராய் ஆனார், திருக்குறளில் தேர்வு எழுத போனார், முடிவு வெளியாச்சு ஃபெயிலானார், காரணம் அவர் படிக்கவில்லை கோனார்னு எழுதினார். கோனார் தமிழுரை உயரத்தில் இருந்தபோது அப்துல் ரஹ்மான் அவர்களை ஒரு முறை கம்பராமாயண கவியரங்க மேடைக்கு கூட்டு போயிட்டாங்க. அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, பின்னாடி இருக்கிறவங்க ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க, என்னப்பா கம்பராமாயணத்துக்கு போயிட்டு ரகுமான் ஐயாவெல்லாம் தலைமை போட்டா நல்லா இருக்குமான்னு. ஐயா மேடையில் ஏறி சொன்னாரு, ரகுவும் மானும் சேர்ந்தது தானே கம்பராமாயணம், ரகு தானே மான துரத்திட்டு போனோம், அவர் ரகுமான் இல்லாமல் எப்படி நடத்தி விட முடியும்னு கேட்டார். இந்த புதுக்கவிதையின் தாத்தாவாக இருக்கிற மு மேத்தா அவரெல்லாம் இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தோடு இல்லை, தமிழறிஞர்கள் என்ற அடையாளத்தோடு நாங்கள் எல்லாம் தூக்கி பிடிக்கிறோம். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்தபோது தூங்கினேன், வந்தபோது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன்னு எழுதினார். படுத்து கிடக்கும் வரை இந்த பூமி உனக்கு படுக்கையாகிறது, நீ எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாலோ அதுவே பாதையாகி விடுகிறதுன்னு எழுதினார். எனவே இஸ்லாமிய எழுத்துக்களும் சிந்தனைகளும் ரமலான் நோன்பில் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாம் தூய்மையாக இருக்கிறோம், உண்ணா நோன்பிலே இருக்கிறோம், உடல் நலத்தை சரி செய்து கொள்கிறோம் என்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய நலத்திற்காக நாம் வேண்டுகிற அந்த வேண்டுதல் மிகப்பெரிய பலன் அளிக்கும் என்று இறை தூதர் கூறியிருக்கிறார். எனக்கான பாவங்கள் ஒரு நாள் நீங்கள் இருப்பதன் மூலமாக, உண்ணா நோன்பு இருப்பதன் மூலமாக 70 ஆண்டுகள் நீங்கள் நரகத்திலிருந்து விடுதலை அடைகிறீர்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. எப்படி பாருங்க, எந்த ப்ரொபோர்ஷனேட்ல இறைவன் அருள்வதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே அறிவியல் முறைப்படி ஒன்றே இறைவன் என்று சொல்லுகிற நம்முடைய பெருமைக்குரிய AR ரஹ்மான் கூட ஆஸ்கர் விருது பெற்ற போது தமிழிலே சொன்னார். என்ன சொல்லி தொடங்கினான்னு நம்ம சொன்னோம். என்னவா சொன்னாரு? எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார். இந்த பிரச்சனை இறங்கி போயிட்டார். நான் கூட இங்க மேடையில் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அருமையான தமிழ். அன்பிற்குரிய நண்பர்களே, ரமலான் நோன்பு இருந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி, உங்களால் இந்த நலன் என்பது உங்களது தலைமுறைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, உங்களது பிள்ளைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பின்படி உங்களது முன்னோர்கள் யாராவது நரகத்தில் இருந்தால் அவர்களெல்லாம் விடுதலை அடைவதற்கான வாய்ப்பை கூட இறை தூதர் வழங்கி இருக்கிறார் என்பதை சொல்லி, இந்த நோன்பு பெருநாளிலே மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக எங்களையெல்லாம் அழைத்திருப்பதோடு என்னை சிறப்பழைப்பாளராக மேடையேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை சொல்லி, ஏப்ரல் 19 நாம் கவனமாக இருப்போம் என்பதை மீண்டும் நினைவுறுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ஒரு அருமையான உரை. இந்த மண்ணினுடைய மாண்பு என்ன, அழகு என்ன என்பதையெல்லாம் பகிரங்கமாக பிரபலியப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் இது.
அறிஞர் ஐயாவுடைய உரையிலும் அது வெளிப்பட்டது. எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. எங்களை எல்லாருமே எந்த மதம் எந்த ஜாதி அப்படின்னு சொல்லாம அண்ணா பிரியா பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முஸ்லிம் சமூகத்துல தான் சகோதர சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மாப்பிள்ளை மச்சான், இன்னும் சொல்ல போனா அப்பா, என் புள்ள. ஆனா அவங்களாம் முஸ்லீம் கிடையாது. ஆனா முஸ்லீம்களுக்கு அப்படிப்பட்ட உறவுகள் இருக்குது. அதுதான் இந்த மண்ணினுடைய அழகு. ஏன்னா தந்தை அப்படிங்கிற உறவை யாருக்குமே கொடுக்க மாட்டோம். மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா அப்பா வாப்பா அப்படின்னு சொன்னா இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாராரை தான் நாங்க சொல்லக்கூடிய. அதே மாதிரி மாப்பிள்ளை என் புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகு இதுதான். இதைத்தான் பேராசிரியர் அவர்கள் சொன்னாங்க, இதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. அதை பிரதிபலிக்கக்கூடிய நாள் தான் அந்த தேர்தல் நாள். அதை எப்படியாவது விரிசல் உண்டு பண்ணணுங்கிற முயற்சியில் இருக்காங்க. சற்று கொஞ்சம் விரிசலும் வருது, ஏர் கிராக் வருது. அது பெருசாகிடக்கூடாது, இப்பவே நம்ம அதை வந்து சரி பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். இது போன்ற நிகழ்வுகள் அதையெல்லாம் சரி செய்யும். நன்றி, நன்றி ஐயா, அருமையான ஒரு. அடுத்து இங்க இருக்கக்கூடிய விருந்தினர்கள் ஒரு பெரிய மலர் குவியல். அதில் ஒரு சில மலர்களை மட்டும் இங்கே வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறேன். நேரம் கம்மியா இருக்கணும், இல்லை நீங்க எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லலாம். உங்களுடைய கரவொலியைத்தான் நாங்கள் வாழ்த்துக்களாக எடுத்துக்கொள்கின்றோம். அதுல ஒரு சிலரை மட்டும் நம்ம கூப்பிடுறோம். அவர்களுக்கு ஒரு சின்ன போட்டி இருக்கு. அந்த வாழ்த்துறையை வந்து 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணும். பரிசும் இருக்கு. 2 நிமிஷத்துல முடிச்சுட்டா பரிசு, இல்லைன்னா வெறும் சாப்பாடு மட்டும்தான். முதலில் மேடைக்கு கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் அத்தனை பேருக்கு கிடைக்க ஏக அறைவன் துணை இருக்க வேண்டுகிறேன். ஒரு அற்புதமான ஒரு சந்திப்பு இது. இதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். இன்று காலையிலிருந்தே மலர் குடியிருப்பை சார்ந்த நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தோம். அவசியம் செல்ல வேண்டும், எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்கிற மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியும் இந்த நிறைவும் தான் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தக்க ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன். ஒரு முறை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையில் ஒரு கவியரங்கம், மத நல்லிணக்கம் குறித்த ஒரு அற்புதமான ஒரு கவியரங்கம். அதில் பாடியவர்கள் எல்லாம் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்திருக்கிற போது எல்லோரும் கலந்து விட வேண்டும் என்று எல்லோரும் பாடினார்கள். என்னுடைய முறை வருகிற போது நான் சொன்னேன், எல்லோரும் கலந்து விட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதைவிட மேலாக எல்லோரும் தங்கள் மதங்களை மறந்துவிட வேண்டும் என்று சொன்னேன். கலந்துவிட வேண்டும் என்பது இயல்பாக நிகழ்வது. இந்த கலந்திருக்கிறவர்கள் எப்படி கலைந்து போவார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதை மறந்துவிட்டு பழகுகிறவர்கள் நாங்கள் என்கிற முறையில் ஏர்வாடியில் இஸ்லாம் சமூகத்தோடே பிறந்தவன் நான். என்னுடைய பிறப்பிலிருந்து இன்று வரை இஸ்லாமியர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்கிற முறையில் நாங்கள் எல்லோரும் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல உறவு சொல்லி பாராட்டுவோம். என்னுடைய அருமை சகோதரர் வீரான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு ஒரு அழகான லுங்கியை கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவரை நான் மச்சான் என்று தான் அழைப்பதுண்டு. வேறு எந்த எதிர்பார்ப்பும் காரணமும் இல்லை. ஏனெனில் என்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி என்று நினைக்கிறவர், அழைக்கிறவர். அதே போல ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் எங்களை சின்னையா என்றும் அப்பா என்றும் சகோதரர்களாகவும் தான் மதிக்கிறார்கள் என்று பார்க்கிற போது நாம் எல்லோரும் உறவு பாராட்டி மகிழ்கிறோம். இந்த உறவும் நட்பும் எப்போதும் தொடரும். இந்த நாட்டை பொறுத்தவரை மதங்களுக்கு அப்பால் உறவு என்கிற ஒரு வார்த்தை நம் அத்தனை பேரையும் கட்டி போட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது எத்தனை 19கள் வந்தாலும் நாம் நினைவோடு இருப்போம், மிக கவனமாக இருப்போம். அருமை சகோதரர் தமிழீழன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த உறவையும் இந்த நட்பையும்
யாரும் பிரித்து விட முடியாது, இது நெருக்கமாக இருக்கும் என்பது எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக நான் கருதுகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மீண்டும் மீண்டும் நாங்கள் மலர்பிடிப்பை சார்ந்தவர்கள் பெருமை அடைகிறோம் என்பதாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் அதிகமாக பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வந்தேன். ஆனால் குறைவாக பேசுகிறவர்களுக்கு பரிசு இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் அந்த பரிசுக்காக நான் மிகச் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். எனக்கு பிறகு வருகிறவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் அதிக நேரம் பேச வேண்டும். ஏனெனில் நீங்கள் அதிக நேரம் பேசுகிற போதுதான் குறைந்த நேரம் பேசியவன் என்கிற முறையில் எனக்கு பரிசு கிடைக்கும். பொதுவாக நான் அதிகமாக பேச அழைக்கப்படுவதற்கு காரணமே நான் அதிகமாக பேசவில்லை என்பதுதான். நான் ஒரு எழுத்தாளன் என்கிற முறையில் அதிகமாக எழுதுவேனே தவிர அதிகமாக பேசுவதில்லை. என்றாலும் கூட பேசுவதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. எல்லாவற்றையும் எங்கள் மனம் உங்களோடு பேசும், உங்கள் மனம் எங்களோடு பேசும். இதை விட என்ன பேச்சு இருக்கிறது என்பதாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஈரோடு ரியாக்ஷன் அவர்களுக்கு ஜமாத் இஸ்லாமியினுடைய மாநில செயலாளர் ஜலாலுதீன் சாஹிப் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். நன்றி. அடுத்ததாக தொலைபேசி மீறான் காலம் மாறிடுச்சு, இனிமேல் அலைபேசியும் மாற்றிக்கலாம் பேரை. அவர்களை மேடைக்கு வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். அனைத்தும் இறைவனுக்கென பூமி மாலை சூட்டி பூமியில் நான் கிடப்பேன். என்னை இகழ்வார வர்தமுக்கும் இறைவல் வேண்டி இறைவனை தவ கிடப்பேன். எனக்கு பரிசு வேணும், அதனால் நான் ஒரு வார்த்தையோடு சொல்லி நிறைவு பண்ணால் எனக்கு பரிசு கிடைக்கும். இருந்தாலும் மரியாதை சிரிக்கிறாரு. இருந்தாலும் கூட இந்த மேடையில் ஒரு சில வார்த்தை நான் பேசித்தான் ஆக வேண்டும். நான் பல இலக்கிய மேடைகளில் பேசியிருக்கேன். ஐயா ஏவாடியோடு இன்று வரை மச்சாங்க வருகிறேன். காரணம், அவர் மணந்திருப்பது என்னுடைய சகோதரி. அதுதான் உண்மை. பல்வேறு மதங்கள் இருக்கலாம், மொழிகள் இருக்கலாம், இனங்கள் இருக்கலாம். எங்கே பல்வேறு மலர்களெல்லாம் ஒன்று சென்று மாலையாக மாறுவது போல, பல ஆறுகளெல்லாம் கடலிலே கடந்து கலப்பது போல, பல்வேறு இனங்களும் ஒன்றிணைந்து கூடுவது போல இந்த அரங்கத்திலே பல்வேறு மொழியை சேர்ந்தவர்கள், இனங்களை சேர்ந்தவர்கள், மதங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே ஒன்றிணைப்பை பார்த்தால் ஏதோ மன தோட்டம் போல தெரிகிறது. நான் வரும்போது பல மேடைகளில் போனாலும் கூட என்னை முன்னாலே அமைத்து தான் பார்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நான் 2வது வரிசையில் உட்கார்ந்த போது நண்பர்கள் வந்து இன்னொருக்கு இடம் கொடுன்னு சொல்லி என்னை எழுப்பினார். என் மனம் வேதனைப்படுவது உண்மையிலே. என் நண்பர் வேதனைப்பட்டார். நான் சொன்னேன், மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நாம் இடம் கொடுத்துதான் முக்கியம். மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நம்ம இடத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம் இருந்து இருக்கிறோமே, அதுதான் பெரிய மரியாதை. அந்த மரியாதை தான் நண்பர்களுக்கு நான் கொடுத்தேன். 2வது ஒரு செய்தி சொல்ல வேண்டும். நான் எங்கே போனாலும் நம்ம ஏழையோடு இணைத்து செல்வது வழக்கம். அந்த வகையில் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கேன். நான் இப்போ பரிசு வாங்க கிடைக்க வேண்டும். அதனால் இப்போ முடித்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். ஜலா சிரிக்கிறாரு. இருந்தாலும் கூட 31ஆம் தேதி எனக்கு நேரடியாக அழைப்பது தர வேண்டும் என்று இந்த அமைப்பினர் வேண்டுகோள் வைத்தார்கள். யாரும் தெரியுமா? மச்சான் ஏழு. நான் சொன்னேன், ஏன் எங்கள் வீட்டு வரக்கூடாதுன்னு கேட்டேன். இல்லை, உங்கள் வீட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, ஆனால் நீங்கள் அண்ணனா இருக்கு, நீங்கள் வந்தீங்களான்னாரு. அந்த பண்பை தான் வந்தேன். வந்தால் வீட்டுக்கு வந்து அந்த இதழை பெற்று அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டேன். அதுதாங்க பெருமை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே தான் நான் இந்த அழைப்பதில் என் பேர் இல்லை, வருத்தப்படலை. ஆனால் எனக்கு பேச இடம் கொடுத்தீர்கள் அல்லவா, அதுதான் உயர்வு. இதைத்தான் இறைவன் எதிர்பார்க்குறான். அந்த செய்தியை சொல்லி அனைவருக்கும் இந்த ஈதுல் பெருநாள் வாழ்த்துக்களை மட்டுமல்ல, பல்வேறு சமூகத்தை சார்ந்ததும் நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இதுபோல நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த அமைப்பில் நான் ஒரு நம்ம தலைவர் வரலன்னு நினைக்கிறேன். அவர் அபியா சரியா சொல்லுங்க. அவங்க பேச்சை வந்து நான் பெரிய மஜ்லிஸில் பலமுறை கேட்டிருக்கேன். வரும்போது சொல்லிட்டு அந்த நண்பரோட அவங்க வந்துருப்பாங்க பேச்சை கேட்கலான்னு. இருந்தாலும் கூட உங்கள் பேச்சை கேட்கின்ற போது நம்ம நண்பர் தமிழில் பேசுகின்ற போது பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டார். ஆகையாலே அத்துடன் எனக்கு பரிசு வேண்டும் என்ற உறுதியோடு இப்போ நிறைய பிடிக்கும் வந்து வாழைசாம் ரொம்ப
நன்றி. நான் கூட பரிசு கிடைக்காதான்னு நினைச்சேன். சரி. நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. எத்திராஜ் கல்லூரியினுடைய ப்ரொஃபசர் டாக்டர் நந்தை வில்சன் அவர்களை அழைக்கின்றேன். நீங்களும் பரிசு வாங்கணும். இங்கு வந்து விருந்தினர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண்ணாக ஜமாதி இஸ்லாமி சென்னை கோட்டத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈகை திருநாள், எவ்வளோ ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடுறோம். ஈகை அப்படின்னு அந்த திருநாளோட பேரே ஈகை திருநாள்னு வச்சுருக்காங்க. ஈகைனா நம்ம கொடுக்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோம், நமக்குன்னு வச்சுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது எந்த சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பம்சத்தை விளக்கும் ஒரு திருநாள் தான் ஈகை திருநாள். அதை அவர்கள் நோன்பிருந்து சுயத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டாக விளக்குகிறார்கள். எவ்வளவு நோன்பு நாம் இருக்கிறோம். எல்லா மதங்களும் இந்தியா என்பது மத நல்லிணக்கத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு நாடாகும். அந்த சிறந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய நோன்பு என்பது தனித்துவமானது. காலை முதல் ஐயா அவர்கள் அழகாக கூறினார்கள், எச்சிலை கூட விழுங்காமல் காலை முதல் சூரியன் மறையும் வரை சுயத்தை கட்டுப்படுத்தி இறைவனுக்கு என்று கூறி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். இன்று அவர்கள் அழைத்திருப்பவர்கள் கூட அனைவரையும் அழைத்திருக்கிறார்கள். இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள். இதிலிருந்தே அவர்களுடைய சிறப்பம்சம் என்ன என்பது நமக்கு விளங்கும். ஆகவே ஈகையை முற்படுத்தி சுயத்தை கட்டுப்படுத்தி இந்த உலகிற்கே எடுத்துக்காட்டாக விளங்கும் நமது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாம் அனைவரும் கைத்தட்டலோடு நன்றி தெரிவிப்போம். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு அளித்து என்னுடைய பங்கை இந்த கூட்டத்தில் ஒரு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த ரபியா சகோதரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. வணக்கம் சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அப்போ மியா சொன்னா மியா சொல்லவே இல்லை. எல்லாம் பசிக்குதா? உங்களுக்கு சிறந்த பரிசு, எனக்கு பரிசு கூட வேணாம், நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா அப்பாடி முடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அந்த பரிசு எனக்கு போதும். அனைவருக்கும் வணக்கம். நான் குழந்தைகளுக்காக கதைகள் நிறைய எழுதிட்டு இருக்கேன். இங்கே இந்த தருணத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக சமத்துவத்தை தொடர்ச்சியாக பரப்புகிற எல்லா நண்பர்களையும் ஒரே இடத்துல ஒரே அறையில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை கவனப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த சமத்துவத்தை இன்னும் வலுவாக கொண்டு போகலன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் நாமெல்லாம் இப்போது ஐயா சொல்லும்போது என் ஃப்ரெண்டு வந்து மாமன் மச்சான் சொல்லுவோம், எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் வந்து தனித்தனி தீவுகளாக மாறிட்டு இருக்காங்க. நிறைய சவால் எல்லா சமுதாயத்திலும் எல்லா வயதினருக்கும் தனித்தனியான நிறைய சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் போய் சேரவே இல்லைன்றது தான் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இந்த அரங்கத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் இருக்க வேண்டும், நிறைய குழந்தைகள் இருக்கணும்.
ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40+ மேலே தான் ஆன ஆவரேஜ் இருக்குது. அப்போ அவர்களுக்கு தான் இந்த மாதிரி கூடுகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம எடுத்துட்டு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகம் எல்லோருக்குமானது. வெறும் மனிதர்கள் மதங்களை பிரித்து வைத்து சாதி பிரித்து வச்சு மட்டும் இல்லை, இந்த உலகம் வந்து எல்லா ஜீவராசிகளுக்குமானது. இதை அப்படியே பத்திரமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு தரணுன்றது வந்து நாம் இன்னும் அழுத்தம் திருத்தமாக வலுவாக சொல்லலைன்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா குழந்தைகளோடு நிறைய உரையாடும் போது அந்த விஷயம் இருக்குது. நாம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் சாத்தியப்படுதோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த விஷயங்களை நாம் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும்னு ஒரு அன்பான வேண்டுகோளோட உங்களோட இன்னைக்கு இரவை கழிப்பது மிக மிக மகிழ்ச்சி. நன்றி. ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்குமே, அது புத்தகம் தானே. எப்பவுமே புத்தகத்தை வந்து இந்த மாதிரி கவரை போட்டு ஏன் அப்படின்னா, ஒன்று என்ன புத்தகம் எல்லாருக்குமே தெரியும், அட்லீஸ்ட் அந்த புத்தகத்தோட அட்டைனா பார்ப்பாங்க. ரெண்டாவது எழுத்தாளர்களுக்கெல்லாம் தெரியும் படம் தயாரிப்பது கொண்டு செல்வது தெரியும். அதனால் எல்லா புத்தகங்களையும் இனிமேட்டு எங்கே போனாலும் அட்டை இல்லாமல், ஏன்னா ஆடை இல்லாத அந்த புத்தகத்துக்கு வந்து அதுதான் அழகு அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்பாங்க இல்லையா? பசி வர ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை சொன்னது ஒரு காரணம் இருக்குது. காரணம், ரமலான் மாதத்துல இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து போகும், ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கடவுளுக்கென்று கடவுள் தான் முதன்மை என்று சொல்லி நம்ம இருக்கிறோம் இல்லையா? அதுதான் அதில் உள்ள சிறப்பு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் முதன்மையாக நம்ம வைப்பது கடவுள். இரண்டாவது, இந்த ரமலான் மாதத்துல கற்றுக்கொண்ட நம்ம பாடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உணவு, பசி, இதெல்லாம் நாம இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுடைய அந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும். பசியோடு நான் இருக்கும் போதுதான் உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனுடைய வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். அப்ப அந்த துயரம் தெரிந்த போதுதான் நான் உண்மையான ஒரு ஈகையை என்னால் கொடுக்க முடியும். அப்ப அதை உணர வைப்பது இந்த ரமலான். அந்த உணர்வு இருந்தால் மட்டுமே உண்மையான ஈகை வரும். இல்லைன்னா என்கிட்ட 10 ரூபா இருக்குது, நான் 1 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லையா? அது இல்லை. அந்த வலியும் வேதனையும் உணர்ந்து சக மனிதனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும். திருக்குறானில 76வது சூறாவில 8வது ஆயத்து சொல்லுகிறது, கடவுள் மீது அன்பா இருக்கிறவர்கள் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் சிறையில் இருக்கிறவர்களுக்கும் உணவு வழங்குவார்கள். இயேசு கிறிஸ்து நற்செய்தியில சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க உணவு தந்தீங்க. நான் தாகமா இருந்தேன், எனக்கு நீங்க தண்ணீர் தந்தீங்க. கடவுளுக்கு யாராவது தாகத்தை தீர்க்க முடியுமா? கடவுளுடைய பசியை யாராவது தீர்க்க முடியுமா? ஆனா அவர் சொல்றாரு, நீ எங்கெல்லாம் ஏழை எளியவனுக்கு தாகத்தையும் பசியும் தீர்க்கிறையோ நீ எனக்கே தீர்க்கிறாய் அப்படின்றாரு. அப்ப இந்த ஒரு காரியங்கள் ஹதீஸிலும் சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ நம்ம சமயங்கள், எல்லா சமயங்களிலும் இந்த சகோதரத்துவம், அன்பு, சமய நல்லிணக்கம், இது எல்லாமே எல்லா சமயங்களும் வலியுறுத்துகிறது. அப்ப இப்படிப்பட்ட நிகழ்வுகளில இதை நாம மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அப்ப இந்த கூடுகையிலிருந்து நம்ம விட்டு போகும்போது சமய நல்லிணக்கம், சகோதரத்துவம், அன்பு, இதுல வளர்ந்தவர்களாக நாம் சொல்ல வேண்டும். அதுதான் இந்த கூடுகையின் வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு விட்டுக் கொடுத்த ஜனாதிபதி சேவையின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் வெற்றியை நன்றி. சார், உங்கள் தந்தை தினேஷ் அவர்கள், அடுத்ததாக பேராசிரியர் பொன்கி பெருமாள் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். என் தாய் தமிழை வணங்கி தொடங்குகிறேன். காடுகளை மேடுகளில் காற்றான செந்தமிழே, ஈடில்லா இணை காற்று உரிமையை பூண்டவளே, ஆடுகிற செந்தமிழே, அன்னைக்கு அன்னையான நாடமொழி போல் உனக்கே, மகத்தான விழித்தாயே, தேடுவோர்க்கும் பாடுவோர்க்கும் தினபொருளை தருபவளே, கூடுகளில் உயிராக குடிபோக்கும் கோர் மகனே, ஆடிவா செந்தமிழே, அரியணை வணங்குகிறேன்.
நாகாக்கும் மொழிவழங்கி நான் இங்கு தொடர்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என கைத்தது உறவு மதிலீடு படைக்கு விழா, உலகெல்லாம் மாற்றுகிற விழா, ஒரு அற்புதமான இந்த விழா. இந்த திருநாள் சந்திப்பு என்பது எனக்கு ஒரு 25 ஆண்டுகளாக நான் இந்த நிகழ்வை கொண்டு கொண்டிருக்கிறேன். சென்னை மண்ணை என்று நான் தொட்டேனோ அன்று முதல் என்னுடைய ஐயா முகப்பேர் மனிதர் ஐயா அக்பர் ஐயா அவர்கள் உருவாக்கிய அந்த இஸ்லாமிய நூலகத்தில் முதல் மாணவனாக என்னுடைய குருவாக ஐயா ஜலாலுதீன் ஐயா அவர்கள் அந்த குரான் வகுப்பு எடுக்க 5:30 மணிக்கெல்லாம் முன்னாடியே நமாஸ் படிச்சுட்டு வராது முன்னாடியே நம்ம உட்காந்துக்குவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட சுட அருமையான டீ வரும், அதுக்கடுத்து பிஸ்கெட் வரும், அதுக்கடுத்து அருமையான வடை வரும். அதற்கு அடுத்துதான் அவர்கள் பசியோடு இருந்து எங்களை பசியார வைத்துவிட்டு அந்த குரானை கேட்க வைத்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் ஜமாஅத் இஸ்லாமி ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த அமைப்பிலே 25 ஆண்டுகளுக்கு மேல் இவர்களோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு அணியில் இந்த பேராசிரியர் பணிக்கு பெறுவதற்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு பேராகவே கருதுகிறேன். இப்ப மீண்டும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஜமாஅத் அமைப்பில் பரம்பரைக்கு சென்று மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இந்த ரம்ஜான் நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக நம்ம கொண்டாட வேண்டும். ஐயா கூட நீங்க பேசணும். ஐயா சொன்னார், பசியை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியதா பண்டிகை என்று சொன்னாலே ஈகை, பண்டத்தை ஈகை செய்வது பண்டிகை, பிறருக்கு கொடுத்து மகிழ்வது. அப்படியேப்பட்ட அந்த பண்டிகை பசியை மட்டுமே இல்லை அப்படின்னு சமரசம் பற்றி பொறுப்பாசிரியர் அமீரையா அடிச்சு சொல்லிட்டார். இல்லப்பா, நீங்கிற மாதிரி பசியை மட்டும் சொல்லல, இரையச்சம் அப்படின்னார். இவரையும் பார்த்துக்கிட்டு அவர் உதாரண ஒரு விஷயத்த சொன்னார். என்ன சொன்னார்னா, பக்கத்தில் ஒரு 5 வயது இஸ்லாமிய குழந்தை கூப்பிட்டு, என்ன கடவுள் பார்க்கல, நீ ஏன் பசியோடுகிற, சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னார். சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா, இவங்க பார்த்தாலும் கேமராவில் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவர்களோடு இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற இறை அச்சம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் என்ற செய்தியை ஐயா சமரச பத்திரிகையின் பொறுப்பாசிரியர் அமீர் சொன்னார் என்று சொன்னால், அதுதான் அந்த இறை பக்தி, இறை அச்சம். இது பசியை மட்டும் வெளிப்படுத்துறதுனா நம்ம ஜனங்க பசியோடு இருக்கிறோம், அந்த பசியை மட்டும் உணர வைப்பதில்லை, இறை அச்சத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், இறை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இது. மதம் அல்ல, மார்க்கம். நீங்க ஐயா அக்பரையா சொல்லுவார், இது மதம் இல்லப்பா, மார்க்கம் என்று சொல்வார். அப்படி ஒரு அருமையான ஒரு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு மீண்டும் எனக்கு கிடைச்சது. அது காரணம், காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் மண்ணில் இஸ்லாமிய மத மக்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற எங்கள் அண்ணாச்சி சீதாபதி நாடார் இன்று அவர் ஜெய் தொலைக்காட்சியில் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். சேட்டலைட் சேனல் அதை பற்றி ஒரு 30 லட்சம் கேபிள் நெட்வொர்க்கில் இப்ப லைவாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னார், என் மண்ணை சேர்ந்தவர்கள் காயல்பட்டினத்திலிருந்து மதுரை மண்ணு தென் மாவட்டம் தமிழகத்தில் வாழ்கிற அத்தனை இஸ்லாமிய மக்களுடைய நிகழ்ச்சியில் இது ஜெய் தொலைக்காட்சி தொடர்ச்சியாக ஒளிபரப்பும் என்ற ஒரு அற்புதமான செய்தி சொல்லி என்னுடைய டீமே வந்திருக்கிறாங்க. ஒரு 6 பேர் கல்லூரி பேராசிரியராக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தொலைக்காட்சி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கிடைத்து உலக நாடுகள் முழுவதும் குரான் செய்திகளையும் இறைவனுடைய பெருமைகளையும் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஜனநாங்கள் ஐயா ஐயா தமிழ்நாடு ஐயா மிகப்பெரிய அந்த கலந்துரையாடல் பண்ணும்போது அவ்வளோ செய்தி தெரிஞ்சுக்கணும். கேள்வி எனக்கு அன்னைக்கு ஐயா தான் கேள்வி கேட்க வேண்டியது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. 4 பேர்கிட்ட கலந்துரையாடல் பண்ணணும், மிகப்பெரிய ஜனநாங்கள். அவங்கள கேள்வி கேட்கறது உலகத்தில் ரொம்ப ஈஸியாக கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் இது 1 லட்சம் பேரை தாண்டி இருக்கிறது. அவ்வளோ விமர்சனங்கள் அவ்வளோ வருது. அப்படிப்பட்ட ஒரு அறிவு பட்டங்களாக இருக்கக்கூடிய இவர்களோடு பயணப்பட்டிருக்கிறோம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் இதையெல்லாம் தாண்டிய ஒரு தேசம், ஒரு இந்திய தேசம், பாரக்கூடிய நல்ல நாடு, பாரத நாடு, நினைக்கிற நாடு என்று பாரதம் சொன்னான். அப்படி பாரதத்தினுடைய அந்த கல்வி நான் வெளியேற்ற வேண்டும், வேற்றுமை ஒற்றுமை இந்தியாவுடைய பாராட்ட வேண்டும் என்ற நான் பரிசு ஐயா கொடுக்கலான்னு என்பதை விட மனித நதிகளை பற்றி நான் ஒரு கவிதை எழுதினேன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த கவிதையை சமரசம் பத்திரிகையில் உலக நாடுகளில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தார்கள். அது எனக்கு ஒரு நிறைய மகிழ்ச்சி கிடைச்சிச்சு. அப்படிப்பட்ட அந்த கவிதையை அனுபவித்தால் ஒரே நிமிடம் அதுக்காக பேசுவேன். கவிதை
ஏன்னா எழுதின்னு வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப நாளாச்சு இது. நபிகள் பெருமானாரை பாடை விழா அப்படின்ற ஒரு வரியிலே அவருடைய பாடை விழாவாக உருவகித்து நான் எழுதினான். வேறு யாரும் எழுதி கொடுத்து என் ஐயா குருநாதர் வேறு நான் மாதத்தில் ஒரு 15 நாட்கள் அவர்களால் உணவாக இருக்கும். அவர்களுக்கு யாரும் கவிதைன்னு சொல்லக்கூடாது, எழுத்தாளன் அப்படிதான் சொல்லுவாங்க. அதை போல விழுந்தாடும் காலம் இந்த அனல்பரப்பாய் உணர்வதற்கு உரைக்கும் இந்த ஒளிகூறும் தரவுகளில் ஞானம் இல்லை, இந்த ஒளிகூறும் தரவுகளில் ஞானம் இல்லை. ஒளிகளுடைய பிரச்சாரம் என்கிற ஒரு உலகத்தில் வேலியில் ஒரு நிலையாய் அந்த உறுப்பு நிலம் என்கிற சிறப்பு நிலம் இந்த ஒளிகூறும் கவனங்களிலே என்னுடைய வார்த்தை சொல்லுவது அதிகபட்சம் 1/2 மணி நேரம் போகிறது. கல்வி நெஞ்சு வைத்து ஈழத்தில் செயல்படுத்தாய், நாமெல்லாம் சகோதரர்கள் என்று வைத்தாய். பஞ்சுநிலை பால் நிலவை முதல் ஈழர்கள் பாதகம் செய்தாலும் அவர்களுக்கும் நல்லது செய்வாய். 5 வீதம் கொடுமைகளை அனுபவித்த ஏழை பெண்களுக்கு விடுதலை ஒளிவகுத்தாய். அன்னைக்கும் ஏழையரை கண்களிக்க ஆடி வந்த அருங்கிழவே வெள்ளிப்பெண் தாரைகள் இருந்தும் ஓலை நெய்ந்திருந்து குடிசைத்தான் வாழ்ந்தாய். அற்புதமான வார்த்தை. வெள்ளிப்பெண் தாரைகளிலிருந்து ஓலைப்பை வைத்திருந்த குடிசைத்தான் வாழ்ந்தாய். ஒரு வார்த்தை பெருமானை பற்றி சொல்வது எந்த இடத்திலும் நான் அடிக்கடி சொல்வேன், விஞ்ஞானம் மலரவில்லை, பெரிய கவிஞர்களாக இல்லை. ஆனால் அல்லாஹ் அங்கு சொல்ல அவர் எழுதிய அந்த கவி வசனம் இன்றைக்கு கூட எந்த மொழிகளிலும் இல்லை. இந்த குரான் ஓதுகிற பொழுது, படிக்கிற பொழுது அதில் இருக்கிற கவி நயம் ஓசை உலகத்திலே எந்த ஒரு இதிலும் இல்லாத பெரிய ஒரு மார்க்கத்திலும் அந்த குரானை போன்ற சிறப்பு இல்லை. இது இருப்பதற்காக இதை பெயர் சொல்லவில்லை. நான் நினைத்து இதை பணிக்கு போகணும்னு சொன்னால் இது வந்து அதை கைதுதான். அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கிருந்து காலத்தை அறிவு பெருகி மீண்டும் ஒரு முறை என் தமிழ் தாயாய் மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை முத்தமனை அது சட்டம் கூறுகின்ற பேச்சிலும் சொல்லும் தொழில்களை நல்ல புத்திரங்களை தொழில்களை இந்த பூந்தமனை போன்ற தோழித்தை மட்டச்சீதங்களை விட்டுக்கிடவர்கள் விட்டுத்தொகைகளை விட்டுள்ளவர்கள் மீண்டும் மீண்டு பிறந்தவர் தாயே தமிழால் மீண்டும் ஒரு முறை இவர்களெல்லாம் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் நோயில்லாமல் நல்ல முறையில் ஜமாஅத் இஸ்லாமிய அமைப்போர் ஐயா ஒரு நெருங்கிய நண்பர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொந்தக்காரர். அவெல்லாம் கும்பலில் பிறந்தவர், தமிழக விளையாடக்கூடியவர், கவிஞர். இவர்களெல்லாம் ஆரோக்கியம் இவர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே ஆரோக்கியம் வரணும். விழிப்புணர்வு மட்டுமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் எல்லாருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேசிய சிந்தனையோடு என் அமைச்சர் சீதாபுரி ஒரு வார்த்தையோடு விடைபெறுகிறேன். நன்றி சார். தேங்க்யூ பெருமாள் சார். எட்டித்தொடும் இடத்தில் உணவிருந்தும் மனம் கூட தொட்டு விடாமல் எட்டி நின்று இறை ஆணையை இதயம் ஏற்று புறம் தவிர்த்து பொய்வெடுத்து கழித்த 3 நாட்களில் மணிமகுடமாய் ரமலானின் கொண்டாட்டத்தை என் சகோதர சமுதாய உறவுகளோடும் மகிழ்வை பகிரும் ஒரு இனிய தருணம் இது. நிகழ்வில் அடுத்ததாக உரையாற்ற ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் தமிழ்நாடு பாண்டிச்சேரியுடைய மாநில செயலாளர் ஜனாப் ஜலாலுதீன் சாஹிப் அவர்களை அழைக்கின்றேன். அவரும் பரிசு வாங்கணும். கருணையும் இணையில கருவையுடைய ஏக இறைவன் திருப்பதியை போட்டு தங்குகிறேன். எல்லா புகழும் இந்த உண்மையும் அன்னையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய ஏக இறைவன் ஒழுக்கத்தான். அந்த ஏக இறைவன் அன்பு வரணும் அகிலத்திற்கெல்லாம் வரக்கூடிய இறைவன் அந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட இறைவனின் இறுதி தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டமாக இந்த பிரார்த்தனையோடு தோன்றுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் இறைவன் அன்பும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டமாக. ஜமாத் இஸ்லாமுடைய சென்னை மாநில தலைவர் அமைச்சர் அவர்கள் நசீரத் அவர்கள் எனக்கு முன்னால்
மிகச் சிறப்பாக உரையாற்றிய பேராசிரியர் தமிழ் இயலன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய அறிஞர் பெருமக்களே, நீங்கள் பெருமை மதிக்கக்கூடிய விஞ்ஞானி டாக்டர் பி. ராமன் அவர்களே, இன்னும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி முடிக்கத்தான் ஆசை. ஆனால் எச்சரிக்கைகளும் ஏற்கனவே ஒழிக்கப்பட்டுவிட்டது. எல்லோரும் இறைவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இவரது வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொண்டு விளைகின்றேன். அன்றைக்குரிய சோதர சூழலே, உண்மையிலேயே இந்த நாள் ஒரு இனிய நாள், ஒரு நன்னாள். இன்னொரு பெருநாளிலே கொண்டாடி கொண்டிருப்பது போல எங்களுக்கு இருக்கிறது. இந்த அழைப்பை ஏற்று இந்த இனிய மாலை பொருளே, தாங்கள் எல்லோரும் குடும்பத்தினரோடு இங்கே வந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஜமாத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றைக்கிறவர்கள ஈகை பிறநாள் எதற்காக, இந்த ரமலான் எதற்காக என்ற விஷயத்தை எல்லாம் ஒரே ஒரு நிகழ்ச்சியிலே சகோதரர் நஜீரத்தான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் ஒரு பன்மை சமூகம் மிக்க ஒரு நாடு, ஒரு புதிய சொசைட்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு மதங்களை, பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற, பல்வேறு மொழிகளை பேசுகின்ற இந்த இந்திய திருநாட்டிலே நாம் எல்லோரும் நல்லிணக்கமாக வாழ வேண்டும் என்றால், சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்றால், நாம் ஒருவரை ஒரு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டதால் தான் இன்றைக்கு பாருக்குள்ளே நம்ம நாடு, இந்த பாரத நாடு என்று சொல்லக்கூடிய நாம் பெருமிதத்தோடு ஒரு உலகத்திலேயே ஒரு சிறப்புமிக்க நாடாக பெறுவது என்றால், இது போன்ற ஒரு டைவர்சிட்டி கல்ச்சர், டைவர்சிட்டி சொசைட்டி உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதற்கு காரணம் நம்மிடத்திற்குரிய அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, எல்லோரும் ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சகோதரத்துவம், அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். மிக மாநகர அளவிலே மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வட்டார அளவிலும், ஏன் ஒவ்வொரு தெரு அளவிலுமே நடக்க வேண்டும். எனக்கு அந்த விதத்திலே அண்ணாநகரில் மலர்கூடிய சேரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே அங்கிருந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் இங்கே அழைச்சிட்டு வந்துருக்கான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த சிறப்பு நிகழ்வுகள் கூட இது போன்ற நல்லிணக்கக்கூடிய அந்த மலர் குடியிருப்பின் சார்பாக தொடர்ந்து நடத்திக் கொண்டு வருகிறார். தமிழகம் இந்த சகோதரத்துவத்தை பெறுவதிலே, சமத்துவத்தை பெறுவதிலே, சமூக நல்லிணக்கத்தை பெறுவதிலே முன்னோடியாக இருக்கிற மாநிலம் என்றால் மிகவில்லை. நேற்று 2 நாட்களுக்கு முன்னால் இந்த ரமலான் பெருநாளின் போது தஞ்சையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே குடும்பத்தின் தலைவர் வந்துவிட்டார். அந்த குடும்பத்தினர் அந்த பிறநாளை கொண்டாடுவதற்கு படித்துக் கொண்டிருந்தபோது அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு புத்தாடை வழங்கி, உணவு சமைத்து, பணங்களை வைத்து அவர்கள் சேர்ந்து கொண்டாடிய காட்சியை பார்க்கும். இதுதான் தமிழ்நாடு. இந்த தமிழகத்திலே தான் இந்த சகோதரத்துவ வெப்பகண்ட உறவை சீர்குலைப்பதற்காக பல்வேறு தீவிர சக்திகளில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். 19 வருடம் இல்லையா, நாட்டின் தலைவனை தெரிவிக்கக்கூடிய அந்த நாள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும், எல்லோரும் வாக்களிக்க தூண்ட வேண்டும். அது ஓய்வெடுப்பதற்கான நாள் அல்ல. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டின் தலைவர்கள் முடிவு செய்யப்படக்கூடிய நாள். இணையத்துக்குரிய சோதர சோதரிகளே, இஸ்லாத்தில் 2 பண்டிகைகள் தான் இருக்குது. நிறைய லீவு வருதுங்க. ஒன்று ரமலான் மாதம் முடிந்தவுடன் இருக்கக்கூடிய ஈகை திருநாள், ஈதுல் ஃபித்ர் எனக்கூடிய ஈகை திருநாள். அடுத்து ஹஜ் திருநாள், அது பக்ரீத் சொல்லுவாங்க, அது தியாகத் திருநாள். மற்றபடி மீலாது நபிகளாருடைய பிறந்த நாள், ஹிஜ்ரி புத்தாண்டுகளாம் கொண்டாடப்பட வேண்டிய தினங்கள் இல்லை. ஆனால் அது லீவுக்காக என்ன செய்யறாங்க, அதை செய்யறாங்க. எங்களுக்கு ஒரு லீவு கிடைக்குது. இந்த 2 பண்டிகைகளுக்கு மட்டும் மிகுந்த முக்கியத்துவம். இந்த ரமலான் என்பது மனிதனை மனிதனாக உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி கூடம். அரபு மொழியிலே ஒரு
சுழவடை இருக்கிறது. அது சோமு மதரசத்து நோன்பு ஒரு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல எப்படி பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்களோ, நல்ல கல்வியை ஒழுக்கத்தை பற்றி வருகிறார்களோ, அதுபோல ஆண்டுதோறும் ஒரு மாத காலம் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், இரவுகளை விழித்திருக்க வேண்டும், வெற்றிகளை அடக்கி இருக்க வேண்டும், தீவிரத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். அவன் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதற்கான அத்தனை பயிற்சிகளையும் ஒருமித்து உருவத்திற்கு எல்லா மக்களும், அவன் ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஏன் ஆட்சியாளனாக கூடாது, அவன் இந்த பசித்திருக்க வேண்டும், தகித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த பயிற்சி வழங்குவதுதான் நோயுடைய முக்கியமான நோக்கம். எல்லோரும் சொன்னார்கள். ஏன்னா மனுஷன் எப்போ இயற்கையான இருப்பானா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பக்கத்துலேயே ஒரு வைக்கணும். ஒன்றை பள்ளிவாசலிலே முதலாவுடைய தோழர் அவர் ஆட்சியாளர் இருக்கிறார். பள்ளிவாசல் அமைந்திருக்கிறார். இவரை பார்த்து வர்றான். இவர் ரொம்ப இரையச்சம் உடையவர், பக்திதான். எதை வச்சு பேசுறார்? கரெக்டா 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வர்றார். நெல்லுறவையில கூட எழுந்து கொள்கிறார். அந்த பெரிய திருச்சுப்பா தாடியெல்லாம் வச்சிருக்கிறார். அப்புறம் அவர் கேட்டாரு, நீ பக்கத்து வீட்டுக்காரனான்னு கேட்டார். இல்ல. அவரோடு இன்றைக்காக பயணம் செய்திருக்கிறாயே என்று கேட்டார். இல்லை. அவருக்கு உனக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதா என்று கேட்டார். அதுவும் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் வணக்க வழிபாடுகளை வைத்து மட்டும் ஒருவனை பக்திமான இறையச்சோன்னு சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னார். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறாக என்பவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல. ஏழை கடத்திலிருந்து அண்டை வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்ற நபிகள் பெருமானார் சொன்னார். நீ எவ்வளவுதான் பக்திமானா இருக்கலாம், ஆனா அண்டை வீட்டுக்காரனுடைய நல்ல உறவலை என்றால் நீ பக்திமானாக இருக்க முடியாது, இறையச்சலாக இருக்க முடியாது. அடுத்ததாக கொடுக்கல் வாங்கலை சொன்னார்கள். கடன் வாங்கும் பொழுது அப்படியே ரொம்ப இறந்து அப்படியே அவர் தேவையே பேசி கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கிட்டானா கடன் கொடுத்தவன் கடன் வர மாதிரி இருக்கும் இல்லையா? அதில் நாணயம் இருக்க வேண்டும். கடன் வாங்கினால் திருப்பி கொடுப்பது நாணயம் இருக்க வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், அவனுடைய பயணம் செய்திருக்கிறதா உள்ளூரில் இருக்கும் யோக்கியமா இருப்பான், வெளியூர் போயிட்டாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அவன் இறையச்சம் என்பது வழிபாடுகள் மட்டுமல்ல, பசித்திருப்பது மட்டுமல்ல, தகைத்திருப்பது மட்டுமல்ல, மாறாக மக்களோடு எப்படி நீங்கள் நடந்து வேண்டும் பொறுத்திருக்கிறது. மக்களோடு எப்படிப்பட்ட அர்ப்பணிகளோடு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருக்கிறது. ஞான சமுதாயம் கூட அந்த ஒரு கதையை சொல்லி காட்டினார்கள். பைபிளிலும் அந்த வசனத்தை சொல்லி காட்டினார்கள். நான் தகைத்திருந்தேன், எனக்கு உணவு தண்ணீர் கொடுத்தாயா, நான் பசித்திருந்தேன், எனக்கு உணவளித்தாயா, 7 நாளில் வருகை நாளிலே கேட்பான். அப்படி என்றால் நீங்கள் என்னதான் நல்ல காரியங்களை நல்ல வழிபாடுகளை செய்திருந்தாலும் கூட மக்களோடு நல்ல முறையை எதிர்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எதிர்நடத்தையும் நீங்கள் இருக்க முடியாது. அந்த பயிற்சியை பெறுவதுதான் திருமணம். இறைவன் உங்களை எந்த நேரம் கண்காணித்துக் கொண்டிருக்க அந்த உணர்வோடு வாழ வேண்டும். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாத காலம் இந்த பயிற்சி எடுத்து அடுத்த 11 மாதங்கள் நீங்கள் மக்கள் மீது இறக்க முடிவதாக மக்களோடு நல்ல பண்பாடுகளை பகக்கூடியவனாக இருக்கிறது. அதனால இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது இது ஒரு மதம் இல்ல, ஒரு வாழ்வியல் நெறி என்று சொன்னது. ஒரு தலைநகரத்தில் இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசியல் எப்படி இருக்க வேண்டும், பொருளாதாரம் எப்படி, எல்லாவற்றுக்குமான வழிகாட்டுதலை இறைவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு பேசிய சொன்னார், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மட்டும் அல்ல, இறைவனுடைய படைப்பிடங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. படைப்பிடம் என்றால் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நல்லா இருக்கணும் என்று மட்டும் சொல்லவில்லை. உடனே இடிகள் பெருமானவர்கள் வழக்கு வருகிறது. ஒரு வீரனுக்கும் ஒரு முஸ்லீமுக்கான ஒரு வாழ்க்கை. முஸ்லீம் ரொம்ப வரான், அவன் நபிகள் நாயகம் வரான், அவங்க நம்மாடு நமக்கு சேதமா தீர்ப்பு சொல்லுவார். நபிகள் நாயகம் அவர்கள் 2 பேருக்குமான அந்த வழக்கை விசாரித்தார்கள். அந்த வீரனுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்கினார்கள். இதுதான் திருக்குறள் வசதிக்கிறது. நீங்கள் நீதி செலுத்துங்கள், அது உங்கள் பெற்றோருக்கும் ஒற்றோருக்கும் பாதகமாக இருந்தாலும் சரியாயிருக்கிறார். இந்த நீதியை நிலைநாட்டி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு வழங்கப்பட்ட ரீதியா வழங்கப்பட்ட ரீதியா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த நீதித்துறை போய் கொண்டிருக்கிறோம். கவலையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்திலே அவ்வப்போது மக்கள் வருவார்கள், எங்களுக்கு இஸ்லாத்தை குறித்து சொல்லுங்கள். இஸ்லாத்தை குறித்திருந்தால் இறைவன் ஒருவன் இறைத்துவம் சொல்ல மாட்டாங்க, பிரசித்தவனுக்கு ஒருவரையும் சொல்லுவாங்க. இன்னொரு அண்டை வீட்டுக்காரர்கள் நல்ல முறையில் வந்து நடத்துவார்கள்.
இன்னொருத்தன் வந்து கேட்டான், நீ கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு சொன்னார். இன்னொருவர் வந்து கேட்டார், நீ புத்தகத்தை நல்ல முறையில் இருந்தது. இதெல்லாம் இஸ்லாம் தான் சொன்னாங்க. அது இஸ்லாமிய மீது வழிபாடுகள் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் வழக்கம் என்று சொன்னார். வாழ்க்கை முழுவதும் வணக்கம் என்று சொன்னார். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுக்கு பிரகாரமாக நீங்கள் தினமும் தர்மம் செய்ய வேண்டும். அது சாத்தியமா? சொன்னீர்கள், நீங்கள் சகோதரரை பார்த்து புன்னகை புத்த முகத்தோடு சந்திப்பதும் ஒரு தர்மம் சொன்னார். நடைபாதையை மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய கற்களையும் முக்களையும் அகற்றுவதும் தர்மம் என்று சொன்னார். பாதை தெரியாதவனுக்கு பாதையை காட்டுவது தர்மம் என்று சொன்னார். வாகனத்திலே ஏற முடியாததற்கு வாகனத்திலே ஏறுவதற்கு உதவி செய்வது தர்மம் என்று சொன்னார்கள். வாகனத்திலே சுமைகளை ஏற்றுவதற்கு உதவி செய்தனர் என்று சொன்னார். இப்படி மக்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் உங்கள் அறமாக தர்மமாக ஒரு வழக்கமாக என்பதை சுட்டிக்காட்டினார். அதுதான் ஏதோ சொன்னாங்க, ஜக்காத்தை பற்றி சொன்னாங்க. 2.5 யாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே வச்சிருக்காங்க, அதுக்கு ஈக்குவலாக பணம் இருக்கோ அவங்க 2.5% இருக்கணும். ஆனால் இன்னொன்று இருக்கு, சதக்கா என்று இருக்கு, டொனேஷன், தர்மம் என்று இருக்கிறது. ஏழை சகாபியான பிலாலை பார்த்து சொன்னாங்க, அன்பிக்கியா பிலாலே நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அரை பேரித்தம்பளத்தை தர்மம் செய்தாவது நீங்கள் நரகனை புகழை காப்பாற்றிக் கொள்ளும் சொன்னாங்க. பிலாலை நீங்க பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை குறிக்கக்கூடிய வசதிகள் குறைவாகத்தான் இருக்கு. இஸ்லாத்துடைய அடிப்படை கருவி வந்து இறை நம்பிக்கை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 6600க்கும் மேற்பட்ட வசனங்களை குர்ஆனை படித்து பார்த்தீர்கள். more than 6500 verses மனித வாழ்க்கையை குறித்து தான் பேசுகிறது. உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் பேசுகிறது. மனிதனோடு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பேசுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நாளிலே ஒரு உணர்வுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதரத்துவத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இன்றைய உலகத்திலே நடக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நான் உரிமையிலே இவரிடத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். நாங்கள் பிரச்சனை இது மிக அற்பமாக இருந்தாலும் கூட நீங்கள் அற்பமாக நீங்கள் கருதாதீர்கள் என்பதாக சொன்னார். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி நான் உதவி செய்ய ஆசைப்படுகிறேன். ஈகை திருநாள் என்று எதற்காக பெறுகிறது என்றால், நீங்கள் 1 மாத காலம் நீங்கள் பசித்திருக்கிறீர்கள், தகைத்திருக்கிறீர்கள், உழைத்திருக்கிறீர்கள். இந்த செய்தி அந்த நற்செயல்கள் எல்லாம் இறைவனத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அந்த பிறநாள் என்று பண்டிகை என்று தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் ஏழை இருக்கிறவர்களுக்கு தர்மம் செய்யும். அன்றைக்கு எந்த வீட்டிலும் அடுப்பறியாமல் இருக்கக்கூடாது. அதான் கான்செப்ட். 2.5 கிலோ அரிசியோ எந்த அந்த மக்கள் எது நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதற்கான தானியத்தை ஒவ்வொருவரும், உங்க வீட்டுல வந்து 5 பேர் இருந்தா 5 ஒரு குழந்தை உங்க வீட்டிலே பிறந்திருந்தால் கூட அந்த குழந்தைக்கு பகரமாக கூட செய்யும், ஏழைக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். அந்த நாளிலாவது யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு. அதனால எனக்கு பெரிய ஈகை பெறலாம். நீங்கள் 2 பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா அது ஏழைகளோடு வாழ்க்கையிலே சம்பந்தப்பட்டது, உணவளிக்கக்கூடியது, சகோதர சமுதாயத்தோடு நல்ல உறவுகளை பேணக்கூடியது. உலகம் முழுவதும் மனிதர்கள் முழுவதும் இறைவனுடைய குடும்பம், இறைவனுடைய குடும்பத்தில் யார் சேர்ந்தவரோ அவர்தான் இறைவனத்தில் சேர்ந்தவர். அப்படிப்பட்ட மக்களாக உங்களையும் என்னையும் வாழ்க்கையில் வாழாக என்று கூறி எப்படி இன்றைக்கு நாம் சந்தோஷமாக இருக்கிறவர்களான வருகையிலே இந்த இறைவனை நீதிமன்றத்திலும் அப்படிப்பட்ட புன்னகை கொடுத்த உங்களோடு நாம் வெளிப்படுத்துவதற்கு நல்ல இறைவன் அருமையாக பிரார்த்தனை செய்வதாக தனிப்படுத்தி நல்ல கூறி எல்லோருக்கும் வேண்டிய பொருளாக வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் இறைவன். சார் வணக்கம். வணக்கம். இந்த கெட் டுகெதர் எப்படி இருந்தது உங்களுக்கு? மிகச்சிறப்பாக இருந்தது. என்னெல்லாம் ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்திய திருநாடு இன்றைக்கு வெறுப்பு அரசியலினால் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி விழுங்கப்படுகிற இந்திய நாடு பாதுகாக்கப்படுகிற விழுமியத்தை சென்னை மாவட்டத்தினுடைய ஜமாத் இஸ்லாமிக் ஹிந்து அந்த இயக்கம் இன்றைக்கு சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறது. இதில் நான் சொல்லக்கூடிய கருத்து மத நல்லிணக்கம் அல்ல, மானுட நல் உறவு. நல்ல இணக்கம் ஒரு நாள் இணக்கம் பிரிஞ்சிடும், ஆனால் உறவு ஒரு நாளும் பிரியாது. அதனால் இனிமேல் நாம் நடத்துகிற நிகழ்ச்சிகளில் மத நல்லிணக்கம் என்று சொல்வதற்கு பதிலாக மானுட நல் உறவின் அமைப்பு திருநாள், அது ஒன்று. 2வது எனக்கு பிடித்தது
அந்த ரமலான் திருநாள் என்று சொல்வதல்ல, ஈகை திருநாள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவத்திலும் ஏசாயா என்கிற புத்தகத்தினுடைய 58வது பிரிவில் இது உபவாசம் உண்ணா நோன்பு இருக்குது. உண்ணா நோன்பு என்பது உண்ணாமல் இருப்பதல்ல, அதில் கிடைக்கிற அந்த மீதி அந்த தொகையை இல்லாத எளியவர்களுக்கு கொடுப்பது. அதை தான் இஸ்லாத்து வலியுறுத்துகிறது. 2, 3வது, நான் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்கு காரணம் ஏக இறைவன், உருவமற்ற இறைவன். இது எந்த மார்க்கங்களும் பயன்படுத்தவில்லை. ஆனால் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் அதை தெளிவாக ஏக இறைவனையும் உருவமற்ற இறைவனையும் வெளிப்படுத்துகிறது. எனவே அப்படிப்பட்ட சகோதரர்களோடு நாம் ஒருமித்து இருப்பது நமக்கு மிகப்பெரிய சிறப்பு. ஓகே சார், இப்போ எந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போனாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக கற்றுக்கிட்டு அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கோல, அந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்களா வீட்டுக்கு? கொண்டது என்னன்னா பாருங்கள், அருமையான ஐயா ஒருத்தர் பெரிய நாமம் போட்டுக்கிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கிறிஸ்துவ போதகர்கள் வந்து கலந்து கொள்கிறாங்க. அப்போ என்ன பொருள் வருது? இந்த மண் இன்னும் மானுட நேயத்தில் தலைத்து கொண்டிருக்கிறது என்று பொருள். அதை நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே சார், இந்த கெட் டுகெதர் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது முக்கியமாக இப்போது இந்த தருணத்தில் ஆக்சுவலி இந்தியா இருக்கிற இப்போ இந்த தருணத்தில் தேர்ந்தெடுத்ததில் இது மாதிரியான சமுதாய ஆக்சுவலி கூடல் வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது. ஏன்னா இதுதான் மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ரியலாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷம். இது மாதிரி மேலும் வளரணும்னு நான் ஆசைப்படுறோம். இப்போ நம்ம எங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுப்போம், இதை நம்ம வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? சார் சொன்னார், அவர் ஆக்சுவலாக ஒரு ஃபாதர் சொல்லியிருந்தாங்க. அவர் சொல்லும் போது சொன்னாங்க, இன்னொருத்தர் ஆக்சுவலாக பசியாக இருக்கும் போது நம்ம மட்டும் பசியாகிறது இல்லை, அந்த சமுதாய மக்கள் மட்டும் பசியாகிறது இல்லை, சக மனுஷனுக்கு யாராக இருந்தாலுமே பசியாற்றணும்னு சொன்னாங்க. அது ரொம்ப நல்ல கருத்துன்னு தெரியுது. தேங்க்யூ. அம்மா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து? மிஸ்ஸஸ் ராஜகுமாரி. எங்கேருந்து வரீங்க? அண்ணா நகர்லேருந்து வரேன். அண்ணா நகர் வெஸ்ட்லேருந்து வரேன் மேடம். ஓகேம்மா, இந்த கெட் டுகெதர் எப்படி இருந்தது? மிக அருமையாக இருக்கிறது. ஓகே, டோட்டலாக என்னெல்லாம் வந்து ஸ்பெஷலாக இருந்தது இந்த கெட் டுகெதரில்? மன சமத்துவத்தை பார்க்கிறோம், ஒற்றுமையை பார்க்கிறோம், அன்பை பார்க்கிறோம், அன்பான உணர்வுகளை பார்க்கின்றோம். ஓகேம்மா, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் அப்படின்னாலே ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுப்பாங்க அப்படின்னு தானே ஞாபகம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்தாங்க? எனக்கு அந்த மதத்தை சார்ந்த அத்தனை பேரும் நினைக்கும் போது பிரியாணி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, ஓகேம்மா. ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போகும்போது ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டு இதை நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகல, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? எல்லா ஜீவன்களையும் தொப்புள் கொடி உறவாக நான் பார்க்கின்றேன். வேறு உங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க? மதிப்பிற்குரிய ரஹிலா மேடம், பாத்திமா மேடம், காபிலா மேடம் ஒரு உடன் பிறந்த சகோதரியாகவும் ஒரு தொப்புள் கொடி உறவாகவும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். தேங்க்யூ. ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்கேம்மா. ஓகே சார், இந்த கெட் டுகெதர் எப்படி இருந்தது? மனிதத்தை தூக்கி பிடித்த ஒரு விழா இந்த சமுதாயத்துக்கு, அதுவும் தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு அழகான தமிழ் சொற்கள். தொழுகை, ஈகை, நோன்பு இவையெல்லாம் இலக்கியங்கள் இருக்கிறதே தவிர புழக்கத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சொற்களை எல்லாம் இந்த இஸ்லாமிய சமயம் தான் புழக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அழகான சொற்கள். நான் இந்த சமய பொறை என்பதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. சமய பொறை என்றால் சமயத்தை பொறுத்துக்கொள்வது, ஏதோ அவர்கள் இன்னும் நம்மளை கொடுமைப்படுத்துவது போலவும் அதை நாம் பொறுத்துக்கொள்வது போலும் அந்த வார்த்தை இருப்பதனால் அதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. சமயத்தை போற்றுதல் வேண்டும், அனைத்து சமயம் போற்றுதல் வேண்டும். அந்த வகையிலே மனிதத்தை போற்றுகின்ற இந்த விழா அனைவருக்கும் ஈகை திருநாளுடைய வாழ்த்துக்களுக்கு வருகின்றேன். நன்றி. இப்போ இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு வெளியே போனாலும் ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு இது நல்லா இருக்குல்ல, புதுசாக இருக்குது, இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன வந்துட்டு இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சது? இந்த விழாவை பொறுத்தவரை இதே போல் அனைத்து சமயத்தினரும் அவர்களுடைய அந்த சமயம் சார்ந்த விழாக்களிலே இது போன்ற பிற சமயத்தினரையும் அழைத்து இதே போல கொண்டாட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனிதம் தழைக்கும் என்பதுதான் என்னுடைய ஆவா. ஐயா எப்படி இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ, வெரி ஃபைன், ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஓகே சார், இந்த கெட் டுகெதர் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஐ ஹவ் பீன் கமிங் ஃபார் மோர் தேன் 10 years to this particular association. Today it's a special day in which I could hear wonderful talk by the different eminent personalities on this particular Quran.
And everyone wants to emphasize that this is a noble informations given by the great personality through which we got it. Today I really enjoyed it, and all the person who spoke today, excellent. And then I have been, rather I could say that, continuing to come as long as my health permits. So good luck, God bless. Thank you very much. Very kind of you. Thank you. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே, இந்த கெட் டுகெதர் எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, இது போன்ற சந்திப்புகள் வந்து அடிக்கடி நடக்கணும். ஏன்னா மனிதர்களை பார்க்குறாங்களே தவிர ஒருத்தரோடு ஒருத்தர் அறிமுகம் கிடையாது, பேசுகிறது கிடையாது. ஒரு பெரிய கூட்டம் சென்னையில் இருக்கும், எத்தனையோ பேர் போகிறாங்க வர்றாங்க, ஆனால் யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் மனிதர்கள் வந்து ஒருத்தர் சந்தித்து பேசணும். என்னுடைய நண்பர் வலம்பூர் ஜான் ஒன்று சொல்லுவார், மக்கள் தொகையில் மனிதர்கள் குறைவு அப்படின்னு சொல்லுவார். இந்தியாவினுடைய ஜனத்தொகைன்னு வரும்போது ஒரு தொகையை சொல்லுவோம், ஆனால் அத்தனை பேரும் மனிதர்கள்னு சொல்ல முடியாது. மக்கள் தொகை என்பது வேறு, மனிதர்கள் என்பது வேறு. இந்த மக்கள் தொகையை முழுக்க மனிதர்களாக மாற்றுவது தான் இந்த மதங்களின் பணியாக இருக்கிறது. அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் மனிதர்களை பண்படுத்துவதற்காகத்தான் அவை அறிமுகமாகி இருக்கின்றனவே தவிர நம்ம எல்லாம் பிரிப்பதற்காக அல்ல. அந்த வகையில் பார்க்கிற போது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒன்றாகவே நான் கருதுகிறேன். எல்லோரும் நல்ல மனிதர்கள். நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, அது ஒரு அனுபவத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறேன். ஒரு முறை கிரேக்க நாட்டிற்கு சில மாணவர்கள் படிக்க சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு மாணவன் பெர்னார்ட் ஷா அவருடைய அந்த அறிஞரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். இது கொஞ்சம் இது எடிட் பண்ணிங்க. சாக்ரட்டிஸிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். கிரேக்க நாட்டில் மக்கள் நல்ல மனிதர்களா என்று கேட்கிற போது உங்கள் நாட்டில் எப்படி என்று அவர் கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், எங்கள் நாட்டில் நல்லவர்களே கிடையாது, எல்லோரும் அயோக்கியர்கள், திருடர்கள், மனிதர்களாக அவர்கள் வாழவில்லை, மாக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவர் சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், நீ கிரேக்க நாட்டில் அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் சந்திப்பாய் என்று அவர் சொல்லி அனுப்புகிறார். அதே போல் இந்தியாவை சார்ந்த ஒரு இளைஞன் அங்கு போகிற போது இதே கேள்வி அவன் கேட்கிறான் சாக்ரட்டிஸிடம். சாக்ரட்டிஸ் கேட்கிறார், உங்கள் நாட்டில் எப்படி என்று கேட்கிற போது எங்கள் நாட்டில் எல்லோரும் நல்லவர்கள், ஒருவரோடு ஒருவர் நன்றாக பழகுவார்கள், மதம் மறந்து பழகுவார்கள், மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிய போது அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நீ இங்கே சந்திக்கப் போகிறாய் என்று சொன்னார். ஆக நல்ல மனிதர்கள் நல்லவர்களை சந்திப்பார்கள், தீயவர்களை சந்திப்பார்கள் என்பது உலகறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. நான் எதிர்வீட்டுக்காரன் என் மீது அன்பு செலுத்த வேண்டும், என்னிடம் நல்லவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் அவரிடம் நடந்து கொள்ள வேண்டும். மதங்கள் இதைத்தான் சொல்லித்தர வேண்டுமே தவிர மதங்கள் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது என்று கருதுகிறவர் நான். அப்படி பார்க்கிற போது எனக்கு இஸ்லாத்தை ரொம்ப பிடிக்கும். காரணம், அவர்கள் அதை ஒரு மதம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். மார்க்கம் என்பது நல்ல வழியை காட்டுகிற ஒரு இயக்கம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்து மனிதர்களிலே முதல் மனிதராக 100 மனிதர்களை தேர்ந்தெடுத்த போது முதல் மனிதராக இன்று வரை போற்றப்படுகிறார். அந்த பட்டியலில் மகாத்மா காந்தியடிகள் கூட இல்லை, முதலில் நபிகள் நாயகம் தான் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சென்றிருந்திருக்கிற போது நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக நல்ல விஷயங்களை சொல்வது என்பது எளிது, ஆனால் அப்படி சொல்வதை காட்டிலும் நாம் அவ்வாறு நடந்து காட்ட வேண்டும் என்பதை புலப்படுத்தியவர் நபிகள் நாயகம் என்கிற முறையில் இஸ்லாத்தின் மீது எனக்கு அளப்பரிய ஒரு பற்றுதல் உண்டு. அதே போல் அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய சடங்குகள் எல்லாமே உடல்நலம் சார்ந்ததாகவும் மனநலம் சார்ந்ததாகவும் சமூக சார்ந்ததாக இருக்கும் என்று பார்க்கிற போது இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று வலம்புரி ஜான் அவர்கள் சொல்வதைப் போல இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏனெனில் நான் ஏர்வாடியில் இஸ்லாமியர்களோடு வாழ்ந்தவன், அவர்களோடு பழகியவன். ஆகவே இந்த சந்திப்பை நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு மிகுந்த பெருமையாகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது. ஒரு பெரிய சிறப்பை பார்க்க வேண்டும். பொன்கி பெருமாள் அவர்கள் திருமண் இட்டு கொண்டு வந்திருந்தார். அதே போல் நான் வருகிற போது நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு வந்திருந்தேன். இங்கே எங்கள் அடையாளங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை, ஆனாலும் கூட இங்கே சங்கமாகி இருக்கிறோம் என்று பார்க்கிற போது நான் அடிக்கடி சொல்வதைப் போல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கலந்திருப்பதை காட்டிலும் மதங்களை மறந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறவன் நான். அந்த வகையில் மதம் மறந்து பழகுகிற இந்த நிகழ்ச்சி
எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் அளிக்கிறது. ஓகே, நம்ம பல நிகழ்ச்சிக்கு வந்து போவோம். அந்த மாதிரி போகும்போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த விஷயம் புதுசாக இருக்குல்ல, இது வந்து நல்லா இருக்குல்ல, இனிமேல் நம்ம இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரோம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போக போகிறீங்க? இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாமே எனக்கு ஒரு ஏற்கனவே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. புதிதாக எதுவும் தோன்றவில்லை. அதாவது வலிந்து சொல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. புதிதாக எதுவும் இல்லை. எப்போதும் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் இருக்கிறார்கள். அதைத்தான் நான் மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நல்ல விஷயங்களை மீண்டும் பெற்றிருக்கிறேனே தவிர புதிதாக எனக்கு எதுவும் தோன்றவில்லை. ஏனென்றால் ஆண்டுகள் பலவாக இது போன்ற சந்திப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மட்டும் இது நடந்தால் இன்றைக்கு புதிதாக எனக்கு தெரியும். இது போன்ற நிகழ்ச்சிகள் பலவற்றில் நான் கலந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் எல்லா நிகழ்ச்சிகளைப் போலவும் மிக அழகாக இருக்கிறது. என்ன பொதுவாக கூட்டம் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் மிக அதிகமான நண்பர்கள், பல்வேறு மதத்தை கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள், அதே போல் இந்துக்கள் நிறைய வந்திருக்கிறோம். ஆகவே பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இதில் வந்திருக்கிறார்கள். அது ஒரு புதுமையாக எனக்கு படுகிறது. நல்லதுமா வாழ்க்கை.